சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது எத்தனை நன்மையும் அது எத்தனை இன்பவுமா இருக்கிறது. சகோதரன் ஏகமுத்துவை சிறுநீரை கொச்சரி ஆகும். படுத்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணலான்னு யோசிச்சு அதுக்கு பிறகு சரி வேணாம் நீங்க தூங்கிடுவீங்க அப்படின்றதுக்காக வேண்டி உட்கார்ந்து பிரசங்கம் நிதானி தேசநாக்கரமும் கீழே வருவே தொகுலும் நிதானி கீழே இந்த கிடைக்கும் காலை மேல வச்சிருக்கேன்னு சொல்லி யாரும் தவறா நினைச்சிட வேணாம். கக்களோட தீன கீழே தவறு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு. வடமாமா இன்றைய நமஸ்காரம். ஆனால் கர்த்தர் நல்லவராகவே அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். எனவே கர்த்தர் செய்த நன்மைகளை சுருக்கமாய் சீக்கிரமாய் சாட்சியாய் நாங்கள் சொல்லுவோம். देवांसे करको देवल आप एक मिनट साक्षात हो सकिए हो. சாட்சி இருக்கிறதா? சாட்சி தேனாது. ரைட். இல்லாத பட்சத்திலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாங்கள் கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்தமான சொல்லுவோம். என்னுடைய மகன் தான் சாட்சி சொல்லணும். சொல்ல சரியா தெரியாதே நான் சொல்லுவேன். அவர் அநேக கஷ்டத்துக்குள்ளாக குடிப்பழக்கத்திலாக அடிமைப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்தமான சொல்றான். புரிஞ்சர் என்று சொல்லப்படுற அந்த மகன் அநேக கஷ்டத்துக்குள்ளாக அகப்பட்டு அநேகமாய் குடித்து அன்றைய தினத்திலே என்னுடைய மகன் எனக்கு ஜெபிங்க என்று சொன்ன வேளையிலே அந்த மகன் ஜெபித்துவிட்டு கொஞ்ச நேரத்தால தன்னுடைய சாராய போத்தலை உடைத்து தன்னுடைய தலையிலே குத்தி கொண்டிருக்கிறார். இரத்த காயங்களை சத்துரு கொண்டு வந்திருக்கிறார். ஆனாலும் அந்த மகன் சோர்ந்து போகவில்லை. என்னிடத்தில் சொன்னால் சத்துரு இப்படியாக என்னை சோதித்தது என்று சொல்லி. ஆனாலும் நான் சொன்னேன், நீ பயப்பட வேணாம், அது சத்துருவின் திட்டம். ஆனாலும் நீ ஆண்டவரை விட்டு தூரம் போக வேணாம் என்று சொல்லி நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். தேவன் தாமே அவர் என்னுடைய வார்த்தையை கேட்டு இன்னும் ஆண்டவருக்குள்ளாக பலப்பட தேவன் கிருபை செய்தபடியால் அதே தினத்திலே அவர் பணம் 10,000 ரூபாய் வட்டி கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டு ஒரு கதிரையில் இருந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்கு இந்த பணம் தேவையப்பா, நீங்கள் தாங்கப்பான்னு சொல்லி ஜெபித்த வேளையிலே அந்த நிமிஷமே அந்த பணம் அவருக்கு கிடைத்ததாம். தேவன் அவருக்கு அநேக இந்த இடத்துக்கு என்னுடைய சொல்லை கேட்டு ஆண்டவருடைய மன விருப்பத்தின்படி இந்த இடத்துக்கு வந்து அநேக காரியங்களை அவர் சந்தித்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்த பிறகு அநேக தேவைகள் அநேக குறைபாடுகள் தனக்கு சந்திக்கப்பட்டது. கேட்கிற வேலையில் எல்லாத்தையும் தேவன் செய்து கொடுத்தார். இது மாத்திரமல்ல, இன்றைய தினத்திலே அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று தேவைப்பட்டிருந்தது டாக்டர் இடத்திலிருந்து. ஆனாலும் வெள்ளிக்கிழமை அவர் சென்ற போது ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு வா, உனக்கு நான் லெட்டர் தாரேன் என்று சொல்லி அந்த டாக்டர் சொல்லி இன்றைய தினத்திலே அந்த லெட்டரை அவருக்கு கிடைக்க போகிற தயவுக்காகவும் இன்னும் அவருடைய அநேக காரியங்களிலே இன்னும் அவர் தேவனுக்குள்ளாக வாழ தேவன் கிருபை செய்திருக்கிறபடியால் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவராக இருக்கு. சொல்லுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். மூணு பபல வண்ணாவு திவிகனி தம்மை அப்படி நமஸ்காரம். ஹalleluya. இந்த நாளிலே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். வேற சாட்சி உண்டா? வேற சாட்சி தேவனது Amen. Hallelujah. கர்த்தரை நோக்கி இருக்கிற கர்த்தரை
ஆமென். ஹalleluya. கர்த்தர் மாத்திரமே நல்லவர். දෙවියන් වහන්සේ පමණයි ආත්මය. வேற யாருமே கிடையாது. වෙන කවුරුත් නෙවෙයි. எனவே தான் நாங்கள் எல்லாரும் அவரை நமஸ்கரிக்கும்படியாய் சேர்ந்திருக்கிறோம். ඒ නිසා තමයි අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න එකතු. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබව පිළිගන්නවා. அநேக நாட்களுக்கு முன்பதாக சில முகங்கள் தெரிகிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். දවස් ගානකට පස්සේ බෝ මොනවද පේනවා ඒක දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. நான் பார்க்கிறது ஒரு சந்தோஷம் தான். ඔක්කොම බලන එක සතුටක් තමයි. கர்த்தர் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். දෙවියන් වහන්සේ කොච්චර සතුටු වෙයිද? எனவே உங்களுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ඔබල වෙනුවෙන් මම තවත් ගොඩාක් ස්තුති කරනවා. ஏன் என்று சொன்னால் வேதத்திலே நாங்கள் ஒரு வசனம் உண்டு. எத்தனை பேர் அதை வாசிக்கிறோம் தெரியாது. වචනේ දෙවියන් වහන්සේ වචනේ වචන நிறைய වචනයක් இருக்கு. තියෙනවා. ඒක அதுல ஒரு வசனம் ඒකෙන් වචනයක් තියෙනවා. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்க எல்லாருமே, அதாவது விசுவாசிகள் எல்லாருமே, அது ஒரு ஊழியக்காரனுக்கு கிரீடம். ඒ කියනවා සභාවෙන් ඇඳිලි வாத்தியார் சேவைக்காகி ஒட்டுண்ண. அப்ப நான் பரலோகம் போகும்பொழுது நான் எதையுமே கொண்டு போக போறது கிடையாது. මම ස්වර්ගයේ රාජ්‍යයට යනකොට මම මොකුත් අරන් இந்த යන්නේ. கிரீடங்களை தான் நான் கொண்டு போவேன். ඒ ඔටුන්න විතරයි මම අරන් යන්නේ. நானே இத்தனை கிரீடங்களை கொண்டு போவேன்னு சொன்னா මම මෙච්චර ඔටුන්න අරන් යනවා. நீங்க எத்தனை கிரீடங்களை கொண்டு போவீங்க? ඔයගොල්ලෝ කොච්චරක් අරන් යනවද? நாங்க எப்படி கிரீடங்களை கொண்டு போலாம்? අපි කොහොමද අරන් යන්නේ? உங்களுக்கு தானே கிரீடம் சொல்லி இருக்கிறாங்க. ඔයාලනේ ඔටුන්න කියලා அப்படி තියෙනවා. நீங்க சொல்லலாம். එහෙම කියන්න පුළුවන්. நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அது உங்களுடைய கிரீடம். ඔයගොල්ලෝ හම්බ කරන හැම ආත්මයක්ම මේ ඔයගොල්ලෝ ඔටුන්න. இந்த பூமியில இருந்து நாங்க சொத்து கொண்டு போக போறது கிடையாது. මේ පොළොවෙන් අපි வஸ்து වස්තු අරන් යන්නේ නැහැ. நம்முடைய படிப்பை கொண்டு போக போறது අපි கிடையாது. ඉගෙනීම අරන් යන්නේ නැහැ. நம்முடைய வீட்டை கொண்டு போகிறது கிடையாது. දේවල් අරන් යන්නේ නැහැ. உங்களுடைய மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நீங்க கொண்டு போகிறது கிடையாது. බිරිඳ වෙන්න පුළුවන්, ළමයි වෙන්න පුළුවන්, ඔයා එක්කන් යන්නේ නැහැ. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கலாம். ඇයි එහෙම කියන්නේ කියලා அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள் தான் உத்தரவாதம். තමාගේ ආත්මයට එයාලා තමයි වගේ කියන්නේ. அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளையோ கணவனையோ மனைவியையோ நீங்கள் பாதாளத்துக்கு நேராய் நடத்துவீர்களானால் ඔයගොල්ලෝගේ පුතා ළමයි වහරි සැමියා වහරි බිරිඳ හරි අපායට යවනවා නම් கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு ඒ கொடுங்க. මාසෙට ඔයගොල්ලෝ වගේ කියන්නේ. எனவே நாம் கொண்டு போக போகிறது ரெண்டு பொருட்கள். අපි අරන් යන දේවල් දෙකයි. ஒண்ணு එක என்னுடைய ஆத்துமா, මගේ ආත්මය. அடுத்தது நான் கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்தின ஆத்துமா. අනිත් එක දෙවියන් වහන්සේට මං හදපු ආත්මය. ಅದಕ್ಕೂನಿಮೆ ಮಮ ಉನ್ಮಾಡ್ಸವೇನುಮೆ ತೋರಮೆ ಉನ್ಮಾಡ್ಸವಿದ ಗೆನಾಪು ಆತ್ಮೆ. சரி, அப்ப இந்த ரெண்டு மட்டும் தான் நான் கொண்டு வந்து கொண்டு போவோம். මේ දෙක විතර අපි ස්වර්ගයට අරන් යනවා. என்ன ஆண்டவரே வீடு இப்படி இருக்குது, දෙවියන් වහන්සේ මොනවාද මගේ ගේ ஏன் මේ ஆண்டவரே எனக்கு இப்படி, ඇයි මට මේව உன்னை குறித்து கவலைப்படாத. මොනවා කියනවත් දුක් වෙන්න එපා. நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். අද මං විවේකයක් ගන්න තිබ්බා. ஏன் இப்படி உங்களுக்கு நேரா காலை நீட்டி போட்டு இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? ඇයි ඔයාලා ඉස්සර කකුල උඩ දාලා ඉඳලා கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். මේ මාංශය කරපු යාපත් දේවල් ගොඩක්. நான் மட்டும்தான் எனக்கு பிரச்சனை ஒழிய කකුල கர்த்தர் විතරයි எனக்கு ஜீவனை ප්‍රශ්නේ. கொடுத்திருக்கிறார். ඒක මට දෙවියන් වහන්සේ ජීවනය දීලා තියෙනවා. சிலர் வந்து மழை பெய்ஞ்சா வர மாட்டாங்க. සමහර අය වැස්සොත් ஏன்னா அவங்க கலங்கி போயிடுவாங்க. ඇයි කිව්ද ඒගොල්ලෝ දිය වෙනවා. எனக்கு உப்பு. ඒගොල්ලෝ ඕගොල්ලෝ ලුණු. சிலர் காத்தடிச்சா வர மாட்டாங்க. සමහර වෙලාවට ගෙවුත් එන්නේ නැහැ. ஏன்னா அவங்க மாவு. ඇයි කිව්ද ඒගොල්ලෝ පිටි. காத்துல அப்படியே பறந்து போயிடுவாங்க. උලගේ ඕම කාගෙන යනවා. நீ கரைஞ்சு போனாலும் பரவாயில்ல, නැති වුණත් කවන්නේ නැහැ. பறந்து போனாலும் பரவாயில்ல, තියාපලා ගියත් කවන්නේ நீ නැහැ. இங்கே வந்துடு. මේ ස්ථානයට එන්න ඕනේ. ஏனென்றால் இதுதான் உனக்கு பாதுகாப்பு. ඒක මේක තමයි ඔයගොල්ලන්ට ආරක්ෂාව. ஆண்டவருடைய ஸ்தானம் தான் நமக்கு பாதுகாப்பு. ඒ මානසික ස්ථානය තමයි අපිට ආරක්ෂාව. தைரியமாய் சொல்றேன். මම ධෛර්යයෙන් කියනවා. என் வலது புறத்தில் 1000 விழுந்தான், මගේ දකුණු පැත්තේ 1000ක් හිටියා. என் இடது புறத்தில் 10000 விழுந்தான், මගේ වම් පැත්තේ 10 ගණක් හිටියා. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். මම බය වෙන්නේ නැහැ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். දෙමාංශේ මාසාවක ඉන්නවා. அது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். உன்வான்சிக்கு சரைத்தியாய் உன்வான்சிக்கு தண்டாய் மாவு ஆராய்ச்சி. அவன் இல்லைன்னா நான் விழுந்த நேரத்துல என் தலை போய் நேரத்துல ஃபுல்லா கட்டை போட்டுட்டு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டுட்டு இருந்திருக்கேன். නැත්නම් මම වැටිච්ච එකේ ඔළුව බලාගෙන හෙල්මට් එකක් දාගෙන ஆனால் ඉන්නවා. கர்த்தர் அந்த அதற்கு இடம் கொடுக்க ඒ வேண்டும். දෙමාංශයකට ඉඩ දුන්නේ නැහැ. கர்த்தர் கிருபையாய்க்கார். දෙමාංශේ කරුණාවෙන් அவருடைய ආරක්ෂා கரம் කරනවා. நம்மை தாங்கி இருக்கு. දෙමාංශේ ගත අපිව දරාගෙන තියෙනවා. நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொன்னாங்க. බොහෝ අය බොහෝ දේවල් කිව්වා. ஒரு அம்மா கூட சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் உங்களை ஆண்டவர் இவ்வளவு சோதிக்கிறார்? මම කෙනෙක් කිව්වා ඇයි දෙවියන් වහන්සේ ඔයාලට මේව කරන්නේ? நம்முடைய ஆண்டவர் பொல்லாப்பினால் சோதிக்கிறவர். දෙවියන් වහන්සේ අපිව නරක දේවල් වලින් අපිව සෝදිසි කරන්නේ. பிசாசு நம்மை சோதிக்கிறார். යක්ෂයා සෝදිසි அது කරනවා. எப்படி சோதிக்கிறார்? කොහොමද සෝදිසි කරන්නේ? ஆண்டோட அனுமதி வாங்கிட்டு தான் சோதிக்கிறார். දෙවියන් වහන්සේගෙන් ආලා තමයි අපි සෝදිසි කරන්නේ. உங்களுக்கு யாருக்காவது சோதனையே இல்லைன்னு சொல்றீங்களா? யாராவது ඔයගොල්ලන්ට ප්‍රශ්නයක් නැහැ කියලා කියනවා. யாராவது சொல்றீங்களா? කවුරු හරි කියනවද?
ஒருவரும் கிடையாது. එක්කෙනෙක්වත් නැහැ. அதற்காக நான் கர்த்தரை சோதனைக்கிறேன். ඒකට මම යේසුස් වහන්සේට ස්තුති කරනවා. ஏன்னா අයි කිව්වොත් சோதனையே இல்லைன்னு சொன்னா ප්‍රශ්නයක් அவன் නැත්තම් ஏற்கனவே பிசாசோட தான் இருக்கிறான். එයා දැනට යක්ෂයත් එක්ක அதனால பிசாசுக்கு சோதிக்க வேண்டிய அவசியம் ඒ இல்லை. යක්ෂයාට ප්‍රශ්නේ දෙන්න ඕනේ නැහැ. நல்ல வேலை, හොඳ වැඩ. நல்ல கை நிறைய சம்பளம், හොඳට සල්ලි. இஷ்டப்பட்ட இடத்துல சாப்பிடுறேன், ඕන තැනක කනවා. இஷ்டமான மாதிரி உடுத்துறேன், ඕන විදිහට ඇඳුම් படுக்க நல்ல வீடு. නිදා ගන්න හොඳ ගියක්. நமக்கு இருக்கும் போதே பிரச்சனை. අපි නැගිටිනේම ප්‍රශ්නයක්. நம்ம வந்து கண்ணாடியில பார்க்க வேண்டியதே கிடையாது. මගේ මූල කන්නඩේ බලන්න ஏன்னா අවශ්‍ය முன்னே නැහැ. பிரச்சனை தான் இருக்குது. ඒක ඉස්සරහම ප්‍රශ්න තමයි තියෙන්නේ. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். නමුත් ඒ වහන්සේ අපිට සමග ඉන්නවා. ஹalleluya. நேத்து ஒரு பயங்கர போராட்டம். ඊයේ ලොකු පොර බැලීමක්. போராட்டம் முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல என் பிள்ளைகிட்ட இருந்து மெசேஜ் வருது. ඒක ඉවර වෙලා ඊළඟ මොහොතේ මගේ ළමයාගෙන් මෙසේජ් එකක් එනවා. அதாவது நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வருதுன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டியதான் கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். අපේ ජීවිතේ ප්‍රශ්නයක් එනවා ඒ අපේ ඉදා ගන්න. அது தெரியாதனால ஒரு பிரச்சனையை பார்த்து நம்ம 10 பக்கம் போய் ஒளிஞ்சிடுறது. ඒක දන්නේ නැත්නම් අපි ප්‍රශ්නයක් බලලා එක එක තැන අපි හැංගෙනවා. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ආවා. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் மறுபடியும் நாங்கள் தியானிக்கிறோம். මේ මාසේ පොළොව වශයෙන් අපි ආයෙ මෙහෙ කරමු. யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம். நிக்மியாமின் திசுன 33 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். சிங்களம் கத்துக்கமா கேவன் கர்த்தர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். මම ඔයාලට නිවාඩු දෙනවා. என்ன தருவா? මොනවද දෙන්නේ? என்ன தருவா? මොනවද දෙන්නේ? விடிஞ்சா ராத்திரி வரை வேலை செய்வோம். උදේ ඉඳන් රාත්‍රී වෙනකන් වැඩ. பிள்ளைய பார்க்கணும், ළමයා බලන්න, புருஷனை பார்க்கணும், සමියා மாமாவை බලන්න, பார்க்கணும், மாமியை பார்க்கணும், அங்க பார்க்கணும், இங்க பார்க்கணும், ඒකටයි මේකයි බලන්න ඕනේ. எல்லாரையும் பார்க்கணும். හැමෝම බලන්න. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் பார்த்தா உனக்கு நான் லீவ் தருவேன். හැබැයි දෙවියන් වහන්සේ කියන හැම දෙයකටම තුලින් මම ඔයාලට නිවාඩු நான் දෙනවා. உனக்கு இளைப்பாறுதல். මම ඔයාලට නිවාඩු දෙනවා. நான் உங்களுக்கு 2 அதிகாரத்தில் வாசித்துக் கொண்டு வரக்கூடிய சொன்னேன். මම පොත් දෙකක් කියවලා යන්න කිව්වා. அதாவது யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்தையும் 33வது அதிகாரத்தையும் முதலாம் தேதியில் நான் உங்களை வாசித்து வரும்படியா சொன்னேன். නික්මයන් 32යි 33යි කියවලා යන්න කිව්වා. அநேகர் வாசித்திருப்பீர்கள். බොහෝයි කියවලා ඇති. செய்தியை கேட்டுதான் வாசித்திருப்பீங்க. දේශනාව දීපනම් ආලා ඇති. இல்லைன்னா කියවලා ඇති. உள்ளனா வாய்ப்பு கிடையாது. නැත්තම් අවස්ථාවක් නැහැ. ஆனாலும் அந்த 2 அதிகாரங்களில் உள்ளதான காரியத்தை மையமாய் வைத்துதான் නමුත් ඒ දෙක තියෙනවා තමයි ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ මේ පොරොන්දු වචනේ දෙන්නේ. மோசே இந்த இத்தனை காரியங்களை இத்தனை சம்பவங்களை அவன் கடந்து வந்த பொழுதுதான் මෝසේ මෙච්චර දේවල් පව කරලා එනකොට තමයි ஆண்டவர் கேட்கிறான், දෙවියන් වහන්සේගෙන් අහනවා. ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடு, ඇයි මට මේ දුක? ஏன் இந்த உபத்திரம், ඇයි මට මේ ஏன் පීඩා? இந்த போராட்டம்? ඇයි මේ පොර බැඳෙන්නේ? நானா கேட்டேன், මන්ද ඇහුවේ. நீரல்லவா சொன்னீர். ඔයානේ කිව්වේ. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன, බැටෝ மாமா குடும்பத்தோட சந்தோஷமா இருந்த என்ன, මාවත් එක්ක හිටපු මාව. காலையில போறதும் சாயந்தரம் வாரதுமா இருந்த என்ன, උදේ යනවා අවසර එනවා කියලා ஒரு හිටපු அக்கினி ஒரு முட்செடியிலே பற்ற வைத்து ඒක ගහක පුච්චලා அதை பார்க்க போனது நிமித்தமா ඒක බලන්න ගිය නිසා என்னை நீர் கூப்பிட்டு ඔයා මාව වඩ ஏலா ஏலா ஏலான்னு 10 முறை சொல்லியும் දාසරයක් බෑ කිව්වත් நீரளமா என்னை அனுப்பினேன். එයානේ මාව යවුවේ. அதுக்கு பிறகு ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ඊට පස්සේ ඇයි මට මේ පීඩාව? ஏன் இந்த போராட்டம், ඇයි මට මේ පොර ஏன் බැඳෙන්නේ? இந்த கஷ்டம், ඇයි මේ දුක? ஏன் இந்த நிந்தனை, ඇයි මේ දුක? ஏன் இந்த பாடுகள்? ඇයි මේ පීඩාව? மோசே கேட்டான். මෝසේ ඇහුවා. அதேதான் நானும் நீங்க கேட்டேன். ඒක තමයි අපිත් ආන්නේ. ஏன் இந்த பாடுகள் எனக்கு, ඇයි මේ ප්‍රශ්න මට? இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை கால பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை தேவா, உம்பெலன் தந்து தாங்க வேண்டும் நாதா. ஒரு பரிசுத்தவான் பாடிட்டு அவர் மறைச்சு போயிட்டார். ඒ කියන්නේ මේ සින්දුව කියන අය මේ කියන්නේ. நான் பாடிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். මම කියන්නේ ඉඳගෙන. அவ்வளவுதான் வித்தியாசம். එච්චරයි වෙනස. அவருக்கு கண்ணு தெரியாது, එයාට ඇස් දෙක පේන්නේ නැහැ. அவருக்கு கிட்னி கிடையாது, එයාට කිඩ්නි නැහැ. அவருக்கு ஒவ்வொரு நாளும் போய் டயாலிசிஸ் செய்யணும், එයාට හැමදාම හොස්පිටල් එකේ ගිහිල්ලා කරන්න. ரத்தம் மாத்தணும். ලේ වෙනස් කරන්න. பேர்படுதான ஒரு பரிசுத்தவான் அந்த பாட்டு பாடிக்கிறார். මේ සුද්ධවන්තය තමයි මේ සින්දුව நம்முடைய කියන්නේ. வாழ்க்கையில் இப்படி போராட்டங்கள் இருக்கலாம். අපේ ජීවිතේ මේ පොර බැඳෙන්නේ. ஆனால் இதற்கு ஒரு முடிவு. හැබැයි මේකට අවසානක් තියෙනවා. அந்த முடிவு அது சீக்கிரமாய். ඒ අවසානයේ ඉතාමත් ළඟම ඉන්නේ. ஹalleluya. யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த ஜனங்கள். ஆண்டவர் எப்படி பல்டி அடிச்சாரு பத்தியா? ஆண்டவர் அவர் அனுப்புனாரு கூட்டிட்டு வர சொல்லி. கூட்டிட்டு வரும்போது தப்பு பண்றானே, ஒரு பொன் கண்ணுக்குட்டி, அதாவது மோசே மலைக்கு ஆண்டவரோட கூட இருக்க போனான். அதுக்குள்ள என்னாச்சு? போன மனுஷன் செத்து போயிட்டான்னு எனக்கு தெரியாது. போன மோசையை காட்டலையே, பாஸ்டர் இருக்காரோ இல்லையோ தெரியலையே. அதனால இனிமேல் நமக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம நடத்துறதுக்கு. அதனால என்ன பண்ணுவோம்? நமக்கு முன் சென்று நடத்தும்படியாக ஒரு பொன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆரோனிடத்துல கேட்கிறார். ஆரோன் உடனே எதுவும் மறுப்பு தெரிவிக்காம உடனே சொல்ற, எல்லாரும் நகை கட்டு, எல்லா நகை கட்டுங்க, ஆராதனைக்கு பிறகு அதை நான் செய்ய போறேன், எல்லாம் ரெடியா இருக்குங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு ஆளைக்கு காணல. இன்னைக்கு காணிக்கை காசு எடுக்கிறது கிடையாது, எல்லாம் நகை தான். அது பண்டல் கட்டினேன் சுவாமி. இன்னைக்கு பார்த்து நான் இன்விடேஷன் போட்டு வந்தேன், ராஜா உனக்கு சோதரம் உள்ளதே ஒண்ணு. இன்னைக்கு தான் சரி சர்ச்சுக்கு போறோமே அப்படின்னு போட்டு போனேன். அதுவுமா நல்ல நேரம் ஆண்டவரே நான் நகையே போடுறது கிடையாது. இப்படி பலருக்கும் பல மாதிரி ஓடலாம். ஆனா உங்க பொண்ணும் எனக்கு தேவையில்லை, உங்க வெள்ளியும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா பொண்ணையும் வெள்ளியும் வைத்திருக்கிறது தான் என்னுடைய அப்பா. அவர் தான் நமக்கு தேவையானதை தருவார். யோசிச்சிருக்காங்க அடுத்து ப்ரொஜெக்டர் வேணுமே என்ன பண்றது. அப்ப எல்லாரும் தங்களுடைய நகையை கலட்டி கொடுத்த மாத்திரத்துல அவன் அதை வார்ப்பித்து ஒரு பொன்கண் குட்டியா எடுத்து வச்சுட்டான். எடுத்து வச்சுட்டு அவன் சொல்றான், நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை, பண்டிகை பூஜா பூஜா சொல்லிட்டான். ஜனமே எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஃபீஸ்ட், ஜனதாவத் லாஸ்ட் இயர் பலனா போட்டுருப்பாங்க, பணியாரம் விற்பாங்க, போய் வாங்கி சாப்பிட்டு கொண்டாடிட்டு வரலாம். கடவந்தி அன்னைக்கு சமரல இதான் நடந்தது. அடுத்த நாள் கொண்டாட்டம். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், ஆடினார்கள், விரித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். இது எல்லாம் நடக்கும் பொழுதும் மோசே ஆண்டவரோடு கூட மலையில ஆண்டவர் மோசே பற்றி சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள் நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் கெடுத்து கொண்டார்கள். அப்பதான் ஆண்டவர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் எது செய்யணும் எது செய்யக்கூடாது. மோசே இறங்கி வருகிறார். இவரும் பொழுது ஜனங்கள் ஒரே சத்தம், ஆர்ப்பாட்டம், ஒரே கொண்டாட்டம். 32வது அதிகாரம் 9-10 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தே, அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் அவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய சாதியாக்குவேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லு, கண்ண மூடி தேவனை ஆராது, கேட்காது. கையை தூக்கி தேவனை ஆராது, கேட்காது. இதெல்லாம் யாரு? வணங்கா கழுத்து. கரங்களை தட்டி தேவனை ஆராது, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரி, கேட்காது. நேரத்தின் ஆலயத்துக்கு வா, வராது. இதெல்லாம் யாரு? வணங்கா கழுத்து. சிலையை வச்சு வணங்கினா மாத்திரம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதெல்லாம் நாங்கள் புரட்டாட்டம் பண்ணுகிறோமோ, கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், அது எல்லாமே வணங்கா கழுத்து. இதெல்லாமே வணங்கா கழுத்து. ஆண்டவர் சொல்ல, நீ விட்டுடு, நான் அவர்களை அழித்து போடுகிறேன்.
யார்கிட்ட கேக்குறாரு ஆண்டவர்? කාගෙන දෙවියන් වහන්සේ மோசே இடத்துல கேக்குறாரு. මෝසස් ගෙන් අහනවා. நீங்க நினைக்கலாம், நிறைய பேர் நினைக்கலாம், ஓ ඔයගොල්ලෝ හිතන්න நான் පුළුවන් நல்லவன், මං හොඳ කෙනෙක් நான் நல்லவன், මං හොඳ කෙනෙක් அதனாலதான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ඒකයි මම තාම ජීවත් වෙන්නේ கிடையாது. නෑ உங்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜீவன் உண்டு. ඔයාට යාඥා කරන්න කෙනෙක් ඉන්නවා உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு ஆத்மா உண்டு. ඔයා වෙනුවෙන් යාඥා කරන්න කෙනෙක් ඉන්නවා உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ඔයාලා වෙනුවෙන් කතා කරන්න කෙනෙක් அது ඉන්නවා நாம் எல்லாருக்கும் உண்ட ஒரே ஒருவர், ඒ අපි හැමෝටම நம் එක්කෙනයි கர்த்தராகிய இயேசு. ඒ අපි යේසුස් වහන්සේ அதற்கு பின்பதான் ඊට පස්සේ நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னதான பரிசுத்த ஆவியாகிய தேவன். මම ඔයාව අතාරින්නේ නැහැ කියලා කියන සුදාපයන් වහන්සේ அதற்கு பின்பதான் ඊට පස්සේ ஒவ்வொரு சபையிலும் හැම සභාවෙම உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற, ඇත්තම දෙවියන් உண்மையாய் වහන්සේ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற, වහන්සේ වෙනුවෙන් කැප කරන கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஊழியம் செய்கிற වහන්සේ වචනේ ආලා සේවය කරන අය உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் தாய்மார், සුද් உங்கள் நாங்கள் ஆத்மிக பியா மௌவர். அதனாலதான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ඒඳයි අපි ජීවත් වෙන්නේ எனக்காய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார். මං වෙනුවෙන් යාඥා කරන්නේ என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எனக்காய் ஜெபிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். මගේ ආත්මික පියා මම වෙනුවෙන් යාඥා அவருக்கு කරන්නේ ஞாபகம் வருவதில் அவருக்கு ரொம்ப வயசு. එයාට මතක තියෙනවා நினைக்கிறேன் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 86 87 வயதாயிடுச்சு. එයාට 86ක් වෙන්න அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தவர், එයාට මට කියලා දීපු එක அவர் எனக்கு ஆலோசனை தருகிறவர். මට උපදෙස් දෙන එක முதலாவது திருப்பியோ எனக்கு இந்தியா தேசத்துல வந்து கற்றுக் கொடுக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தவர். මට ඉන්දියා දේශයට ඇවිල්ලා ඉගෙන ගන්න අවස්ථාවක් දීපු එක. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் මගේ ආත්මික පියා. அவர் எனக்காக ஜெபிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். එයා මං වෙනුවෙන් යාඥා කරනවා කියලා මම அந்த හිතනවා. பேர்படுதான பரிசுத்தவானுடைய ஆசீர்வாதம் தான் நம்மை வாழ வைத்திருக்கு. ඒගොල්ලෝ වගේ අයගේ ආශිර්වාද තමයි අපිව ජීවත් කරවන්නේ. நீங்க சபைக்கு வாரீங்க. ඔයගොල්ලෝ සභාවට එනවද? එන්නේ නැහැ. என்னோடு கூட இருக்கிறவர்களுக்காக நானும் என்னுடைய குடும்பம் என்னுடைய சபையும் ஜெபிக்கிறோம். අපිත් එක්ක ඉන්න අයට අපේ මමයි මගේ පවුලයි සභාවයි යාඥා කරනවා. என்னை விட்டு போனவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். අපෙන් ගිය අය වෙනුවෙන් අපි යාඥා කරනවා. ஏனென்று சொன்னால் அதுதான் நமக்கு கத்தர் கொடுத்த தரிசனம். ඒ කියෝ දේවදම දේවවාස நீ ஆயத்தப்படு. නැස්ති වෙන්න. உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. ඔයාලට පුළුවන් අය වෙලා නැස්ති நீ කරන්න. அவர்களுக்கு காவலாளனாய். ඔයාලා බලා ගන්න. என்னை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ඔයා වෙනුවෙන් අපි යාඥා எனவே කරනවා. கர்த்தர் அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளிலே உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய வந்த பொழுதிலும் உங்களுக்கு பொல்லாப்பு வராமல் காக்கப்பட்டது நம்முடைய சபையினுடைய செபம் என்பதை மறந்து போகும். බොහෝ අවස්ථාවල ඔයාලට නරක දේවල් සිද්ධ වෙද්දී ඔයගොල්ලෝ ආරක්ෂා කරේ සභාවයි සභාවේ යාඥා. 13 14வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். වචන 13යි 14යි. அவன் தேவனிடத்தில் கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லி 13வது வசனத்தில் கடைசியை நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගෙන් கெஞ்சி பிரார்த்தித்தான். මොනවද තියෙන සිංහලෙන්? අන්තිමට තියෙනවා. 32 33 मोसेस को भी यातना करेंगे. तीस देखिए नाम मतलब ओके அதற்கு சரியா போட்டு சரி. அப்ப அவன் என்ன செய்கிறான்? கிஞ்சி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான். දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලලා යාඥා කරනවා. බැකෑපත් වහන්සේගෙන් කකුල් දෙක අල්ලගෙන ස්වාමිනේ මගේ ජනතාව බේර ගන්න. අඬවරේ என்னுடைய ஜனங்களை தப்புவியும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ විනාශ කරපු විනාශ කරන්නේ නැහැ කියලා ඒ ස්ථානයේ තියෙනවා. அப்ப நம்முடைய ஜெபம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும். අපේ යාඥාව හැමෝම ආරක්ෂා කරනවා. அதனால தான் நாங்கள் சபையில ஜெபிக்க ஜெபம் இருக்கும் பொழுது உங்களை வந்து ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறது. ඒකයි සභාවේ යාඥාව තියෙද්දී ඇවිල්ලා යාඥා කරන්න කියන්නේ. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் යාඥාව අපේ ජීවිතේ அது விசேஷமா இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஜெபம் அத்தியாவசியமாயிருக்கிறது. අන්තිම කාලේ ජීවත් වෙන අපිට යාඥාව ඉතා වැදගත්. 16வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். 16 කියනවා மோசே என்னுடைய கரத்திலே கர்த்தரால் செய்யப்பட்ட பலகையும் தேவனால் எழுதப்பட்ட அந்த 10 கற்பனையும் அவன் மலையிலிருந்து கொண்டு வருகிறான். උන්වහන්සේ විසින්ම ලියලදාවු උන්වහන්සේම ඇදුවාවු දසපනතිය අර ගල් කැටීම ඒ මෝසස් අරන් එනවා.
இது வர்ற எடுத்துட்டு வர நேரம் தான் இந்த காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ඒක අරන් එනකොට තමයි මේ දේවල් සිද්ධ වෙන්නේ. இதை பார்த்த மோசே என்ன செய்கிறான்? මේ බලපු මෝසස් මොනවද කරන්නේ? 19வது வசனத்திலே 19 වෙනි மோசே கோபம் மூண்டவனாக பலகையை உடைத்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். මෝසස්ට තරහින් කැඩුවා කියලා අපි බලනවා. அப்ப மோசஸ்க்கு கோபம் வராதபடி பார்த்துக்கணும். මෝසස්ට තරහින් නැති විදියට අපි බලන්න ඕනේ. மோசஸ்க்கு கோபம் வந்துச்சுன்னா அப்புறம் பலகை உடையும். මෝසස්ට කේන්ති කියොත් ඔක්කොම කැඩේ. அதுக்கு பிறகு பிரச்சனை தான். ඊට පස්සේ ප්‍රශ්නේ තමයි. யார் மோசஸ்? කවුද මෝසස්? அந்த மோசஸ் கிடையாது. ඒ මෝසස් නෙවෙයි. இன்னொரு மோசஸ் இருக்கிறாங்க. තව මෝසස් කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்காய் பரிந்து பேசுகிறேன். ඔයාලා කතා நான் தேவ சமூகத்திலே மண்டியிடுகிறேன். ඔයාලා වෙනුවෙන් යාඥා කරනවා. உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்னு கேட்கலாம். ඔයාලට කේන්ති තියෙද කියලා අහන්න. வருவோம். எப்போ வரும்? එනවා හැම වෙලාවෙම වෙන්නේ නෑ. நானா? හැබැයි එනවා. அது நம்ம பிள்ளைகளுக்கு தான் ரொம்பவே நல்லா தெரியும். එයාගේ ළමයිට තමයි හොඳට. சரி. யாத்ரா 32ல 32 33வது வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதிய உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி மோசே இன்னும் ஜனங்களுக்காய் அவன் பரிதவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபம் மறைந்து போகவில்லை. දෙවියන්ගේ කෝපය නැති වුණේ නෑ. அந்த கோபத்தின் நிமித்தமாக ඒ කෝපය නිසා ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். දෙවියන් හැම ජනතාවම මරලා மோசே දානවා. இன்னும் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணான். මෝසස් තවත් යාඥා. ஆண்டவரே, දෙවියන් ஜனங்களை மன்னித்து මේ விடும். ජනතාව ஜனங்களை காப்பாற்ற இரக்கம் செய்யும். මේ ජනතාව බේරගන්න උදව් කරනවා. அப்படியே இந்த ஜனங்களை நீர் அழித்து போடுவீரானால் මේ ජනතාව විනාශ කරනවා. முதலாவது ඉස්සෙල්ලාම உம்முடைய புத்தகத்திலே ඔයාගේ පොතේ எழுதியிருக்கிற என் பெயரை ලියපු මගේ නම கிறுக்கி போடும் என்று சொல்லி මකලා දාන්න. அந்த மோசைக்கு சொல்றதுக்கு பெரிய மனசு இருந்தது. ඒ මෝසස්ට කියන ලොකු හිතක් ஆனா තිබුණා. இந்த மோசஸ் அப்படி சொல்ல போறது கிடையாது. හැබැයි මේ මෝසස් එහෙම කියන්නේ. ஆண்டவரே, நீ எப்படியாயும் பண்ணிக்கணும், දෙවියන්සේ ඔයාගේ நான் எப்படியாயும் வந்துடணும், මම කොහොමද එන්න ඕනේ. அவ்வளவுதான். එච්චරයි. அதுதான் உண்மை. ඒක තමයි ඇත්ත. ஒரு அளவு தான். ඒක ප්‍රමාණයයි. ஏன் என்று சொன்னால் அந்த மோசையினுடைய நாட்களிலே இந்த வேதம் ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. ඒ මෝසස්ගේ කාලේ මේ දේ වචනේ කාටවත් දුන්නේ ஆனால் இந்த நாளிலே இந்த தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கும் எனக்கும் නැහැ. கொடுக்கப்பட்டிருக்கிறது. මේ දවස්වල මේ බයිබලේ අපි හැමෝටම දීලා எதை තියෙනවා. செய்யணும், எதை செய்யக்கூடாது, මොනවද කරන්න ඕනේ මොනවද කරන්න எங்க போகணும், எங்க போக கூடாது, කොහෙද යන්න ඕනේ කොහෙද යන්න எதை අවශ්‍ය பேசணும், எதை பேசக்கூடாது, මොනවද කතා කරන්න எதை ඕනේ, உடுத்தணும், எதை உடுத்தக்கூடாது, මොනවද අඳින්න ඕනේ මොනවද எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, මොනවද කන්න ඕනේ எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது. මොනවද බලන්න ඕනේ இதுல මොනවද බලන්න எழுதப்படாதது எதுவுமே கிடையாது. මේ ලියවිලා නැතිව මොකුත් නැහැ. நீங்க ஸ்கூல்ல படிக்கிற சயின்ஸ் ඔයාලා ඉස්කෝලේ ඉගෙන ගන්නවා සායන් இதுல இருக்குது. මේකේ තියෙනවා. உங்களுடைய ஸ்கூல்ல படிக்கிற மேத்ஸ் ඔයාලා ඉස්කෝලේ ඉගෙන ගන්නවා ගන්න இதுல இருக்குது. මේකේ තියෙනවා. உங்களுடைய ஸ்கூல்ல படிக்கிற சோஷியாலஜி ඒ ඉස්කෝලේ ඉගෙන ගන්නවා ඉතිහාසය இதுல இருக்குது. මේකේ තියෙනවා. இதுல இல்லாம நீங்க எதுவுமே படிக்கல. මේකේ නැතුව මොකුත් ඉගෙන ගන්න නැහැ. அதனாலதான் உங்க டீச்சர் மாதிரி சில நேரம் உங்கள்ட்ட கேட்பாங்க. ඒකයි ටීචර්ලම ඔයාලගෙන් ஏன்னா டீச்சருக்கே தெரியாது. ඒක ටීචර්ටම දන්නේ නැහැ. யோசுவாவை பார்த்து அவன் டீச்சர் சொல்லியிருக்காங்க. මල්ලිය බලලා ටීචර් කියලා කියනවා. இந்த மாசத்துல இப்போதைக்கு அவர் ஒரு 80-90 நாள் லீவ் எடுத்திருக்காரு. මේ ටර්ම් එකේ දවස් 90ක් ලීව් අරගෙන ஸ்கூலே 20 நாள். ඉස්කෝලේම அதுலயே 90 நாள் லீவ். ඒකෙම දවස් அவன் 90ක් டீச்சர் ලීව් சொல்லியிருக்காங்க, நீ ஸ்கூலுக்கு வராட்டியும் உனக்கு ஊழல் இருக்குது. ටීචර් කියනදේ ඉස්කෝලේට එන්න නැති වුණාට මොලේ තියෙනවා. அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும். ඒක බයිබලේ කියනවා ඔයාලගේ දරුවෝ දෙවියන් වහන්සේ උගන්වනවා කියලා. பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன்னுடைய பிதாவையும் தாயையும் கனம் பண்ணு. පොළවේ කල් ජීවත් වෙන මාමයි තාත්තවයි ගරු කරන්න. 2ஆம் தேதி 4ஆம் தேதி விழுந்த நாள்ல இருந்து அவர் தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறார். 4 වෙනිදා වැටිච්ච දවසේ ඉඳලා එයා තමයි நேரங்கள் அவருக்கு டென்ஷன் ஆயிடும். සමහරවිට එයා அம்மா, කලබල கூப்பிடாது வரேன். අම්මා අඬනවා වගේ. அம்மா கேட்கலையா? අම්මා ආයෙත් නැද්ද? அப்ப பலதரப்பட்ட வேலையில இருப்பாங்க. එයා ගොඩක් වැඩ இவர் tension ஆயிடுவார். මෙයා කලබල වෙනවා. நம்ம பிள்ளைகளுக்கு நடக்கிறதை சொல்றேன். අපේ ළමයි වෙනුවෙන් දේවාචන තුඩේ. நேற்று ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்து போனாங்க. ඊයේ ඉස්කෝලේ ගිහිල්ලා ආවෙ බලන්න ගියා. காலையிலே வந்து நான் கேட்டேன். උදේම ඇවිල්ලා அவன் கிளம்பினாத்து. அவத்து கிளம்பி. நம்முடைய பிள்ளைகள் நம்ம நேசிக்கிறார். අපේ ළමයි අපිට ආදරේ කරනවා. எப்பேற்பட்டதான ஒரு குடும்பத்தை கத்தர் கொடுத்தபடி நான் මේ கத்திருக்கிறேன். පවුලක් දුන්න නිසා දේවාචන තුඩේ. அதே சிஸ்டர் நீங்க வீட்டுல சொன்னாங்க. එයා සිස්ටර් ஏய் ගෙදර அவள பலவீனத்துனால பாஸ்டர்
பாஸ்டர் முதுமலைங்க அப்படி யாருங்க இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் செய்தாங்க இவ்வளோ செய்தோம் இன்னும் உங்க பேரை கிறுக்க சொல்ல மாட்டீங்களா அப்படி நீங்க கேட்கலாம் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னா நான் இப்படி ஆயிரம் போகணும் ஏன்னா மோசேக்கு வாய்ப்பு இருந்தது ஏன் சொன்னா மோசேயினுடைய நாட்களில் நியாயப்பிரமாணம் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் व्यवस्थावे अनिमो तम इगोलंट दंडो नमो मे काले இந்த நாட்களிலே மே காலே நாங்கள் கிருபை நாட்களிலே வாழ்கிறோம் අපි කරුණාවේ දවස් கிருபை சொன்னா லேசு கிடையாது කරුණාව කියන්නේ ලේසි නෑ கிருபை தானே பாத்துக்கலாம் කරුණාවනේ බලලාම ஆண்டவர் கிருபையா மன்னிப்பார் தேவாசி கருணாவின் சமாவை அப்போ கூட மன்னிப்பார் ஏதா சமாවෙනවා இப்ப மன்னிக்க மாட்டார் දැන් සමාව දෙන්නේ නෑ நியாயப்பிரமாணம் இருந்த நாட்களிலே ඒ කාලේ விபச்சாரம் செய்யாதிருப்பாயா வஷ்யாகம කරන්න එපා व्यवस्थावे காலம் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயா கிருபையின் பிரமாணத்துல இப்ப என்ன சொல்லுது தெரியுமா දැන් මොනවද දන්නවද කියන්නේ நீ ஒரு ஸ்திரியை நீ ஒரு புருஷனை ஆசையோடு ஆஷாවෙන් இச்சையோடு இச்சை கமத்தை பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்யாய் බැලුවොත් එයා පව් කරා அப்ப அது லேசா இது லேசா ඒක ලේසිද මේක ලේසිද அதனால நியாயப்பிரமாணத்துல இருந்து மோசே சொன்னா ஆண்டவரே என் மேல கிறுக்கி போடும் இந்த ඒ කාලේ මොසස් කියන්න පුළුවන් මගේ ஆனா கிருபையின் பிரமாணத்துல இருக்க நான் ஒரு நாள் சொல்ல போறது ඒ මේ ස්ථානයේ අපිට කියන්න බෑ ஏனென்று சொன்னார் thank you ஆண்டவருடைய வருகை சமயமாயிருக்கு தேவாசிගේ පැමිණීම கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவாசிගේ ஆசீர்வாத அதே நேரத்தில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவாசிගේ සලස්ම ඉෂ්ට වෙන්න ඕනේ කියලා දේවාංශයේ බලාපොරොත්තු වෙනවා. அப்ப ஆண்டவர் சொல்கிறார் 33வது வசனத்தின் கடைசி பகுதியிலே தேவாංශයේ වචනය 33 எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். මට විරුද්ධව පව කර හැමෝගේ නම මම මකනවා. யார் பாவம் செய்தார்களோ කවුද පව කරේ? அவர்களுடைய பெயரை கர்த்தர் கிறுக்கி போடுவார். එයාගේ නම දේවාංශය මකනවා. அது நியாயப்பிரமாணமாய் இருக்கட்டும் ඒ කාලේ වෙන්න පුළුවන්. கிருபையின் பிரமாணமாய் இருக்கட்டும். අද මේ කාලේ எந்த காலமாய் இருந்தாலும் ඒ මොන දවසක கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வோமானால் දේවාංශයට විරුද්ධව පව කරනවා. வேதத்துக்கு விரோதமாய் நாங்கள் வாழ்வோமானால் වචනයට විරුද්ධව අපි ජීවත් கர்த்தர் කරනවා. நமக்கு நியாயம் செய்வார். දේවාංශය අපිට හරි දේ කරයි. 33வது அதிகாரம் 3வது வசனம் 33 வழியை நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். அப்ப மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இதுல இருந்து அடுத்த அடி நாங்க எடுத்து வைக்க மாட்டோம். மோசஸ் தேவாංශයේ ඔයා අපිත් එක්ක එන්නේ නැත්නම් අපි අඩියක් ඉස්සරහට යන්නේ නැහැ. இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். வனாந்திரத்திலிருந்து நாங்கள் போக மாட்டோம். මේ කාන්තාරයෙන් අපි යන්නේ නැහැ. ஆனால் மோசே ஆண்டவர் சொல்லுகிறார் தேவாංශය කියනවා இதுவரையிலும் நான் உங்களோடு வந்தேன். මෙච්චර දවස් මම ඔයාලට සමග ආවා. எவ்வளோ காரியங்களுக்கு மத்தியிலே මෙච්චර දේවල් මැද எவ்வளோ நீங்கள் என்னை பரீட்சை பார்த்த பொழுதிலும் මෙච්චර ඔයගොල්ලෝ මාව සෝදිස් කළා බලද්දි உங்களை நான் விசாரித்து நடத்தினேன். ඔයාලව මම බලාගත්තා. ஆனா இப்ப என்ன நடந்தது? අපි දැන් මොනවද උනේ? ஒரு விக்கிரம ஆராதனை, රූපයක් නමස්කාර කරනවා. சிலை வழிபாடு. රූපයක් නමස්කාර කරනවා. இது என்னால் தாங்க முடியாது. මේක මට දරා ගන්න බැහැ. ஏனென்றால் ஆண்டவர் உருவம் இல்லை. ඒක දේවාංශයේ රූපයක්. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். දේවාංශ හැම ස්ථානයකම அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். හැම ස්ථානයකම அவர் ඉන්නවා. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். හැමදේම දේවාංශ நம்ம බලනවා. நினைக்க கூடாது ஆண்டவர் நம்ம பார்க்கல. අපි හිතන්න ඕනේ දේවාංශ ආණ්ඩුව බලන්නේ මොකක්ද නැහැ. தெரியாது. දේවාංශල මොකක්ද දන්නේ නැහැ. ஆண்டவர் எல்லாம் දේවාංශල ඔක්කොම දන්නවා. கூட நினைக்குமா ඌසලා ඉඳනවලු. பிள்ளைக்கு கால் பாலை கரைச்சிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் போயிருவாங்க. ළමයාට කිරි හදලා අම්ම යනවා. கொஞ்சம் சூடு ஆறட்டும். පොඩ්ඩක් උනේ ඒක නිවෙන්නේ. ஆறின பிறகு போத்தல ஊத்தி கொடுக்கலாம். පොඩ්ඩක් போத்தல் எடுத்தால நியூனாய் பஸ் தேமுகிய. ஆனா பூனை வந்தது. ඌසා එනවා. இது பாருங்க பால்லாம் கரைச்சி வச்சிருக்கிறேன். බලනවා කිරි හදලා நீ තියෙනවා. எவ்வளவு என்ன நேசிக்கிறாங்க. කොච්චර මට ආදරේද? என்ன அன்பு செய்யற குடும்பம். මට ආදරේ அப்படின்னு அந்த பூனை அப்படியே கொஞ்சம் மேல தவி එහෙම ඌසා උඩ නැගලා கலக்கி ஆற வச்சிருக்கிற பாலை ඒ ගුණුවෙන් තියෙන කිරි குடிக்கும். බොනවා. பூனை குடிக்கும் போது கண்ணை திறந்து குடிக்காது. ඌසා කිරි බොන්නේ ඇස් දෙක අරගෙන ඇස් දෙක වහලා கண்ணை மூடிட்டு குடிக்கும் பொழுது ඇස් දෙක වහගෙන බොන වෙලාවේ பால் மட்டும் தான் இருக்குது. කිරි විතරයි யாருமே பார்க்கல. කවුරුත් බලන්නේ නැහැ.
எங்க அம்மா எனக்கு கரைச்சி வச்சுட்டு போனப்பா අපේ අම්මා හදලා දීපු அப்படின்னு சந்தோஷமா குடிச்சிட்டு இருக்கும் பொழுது ඒ සතුටේ බොන වෙලාවේ கட்டால் விடுது பாருங்க. එකක් දෙනවා. முதல் மூணு இதுக்கு யாரும் என்ன பார்த்துட்டாங்க. එතකොට ඒ කුසයි කියලා තියෙන කවුරුම அதனாலதான் எனக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படி. ඒකයි මට එකක් දුන්නේ. ஏன் அப்படின்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அதுக்கு மூணு ஓடி போயிரு. ඔක්කොම තට්ටු කරලා දිවුවා. அது போல தான் அநேகமான நேரத்தில் நாங்கள் ඒ වගේ තමයි බොහෝ අවස්ථාවල யாருமே பார்க்க கிடையாது. කවුරුත් බලන්නේ නැහැ. ஆண்டவரும் பார்க்கல, ඒ වාසිය බලන්නේ என் ஆத்துக்காரரும் பார்க்கல, මගේ සමියක් බැලුවේ නැහැ. பாஸ்டரும் பார்க்கல, පාස්ටර් බැලුවේ නැහැ. மாஸ்டரும் பார்க்கல මාස්ටර් බැලුවේ නැහැ. அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு போறோம். ඒක අපි ඕන විදිහට යනවා. யாவது இருந்து விசில் அடிக்கும் போது தான் தெரியும். කොහේ හරි ඉඳලා විසිල් ගන්න புள்ளி තමයි. மரத்துக்கு அடியில ட்ராபிக் இருப்பான். ගායට ඉන්නවා පොලිසිය. මම දැක්කේ නැහැ සර්. තවුනාචි දැක්කේ නැහැ කියලා මට පාරමැද ඉඳ ගන්න පුළුවන්ද? அப்படின்னு கேட்பாங்க. වදනේ. நான் பார்க்கணும்னு ட்ராபிக் போலீஸ் எப்பயாவது ரோட் நடுவில் நிற்பானா? අපි බලන්න ඕනේ කියලා පොලිසිය පාරවැද. எனக்கு அதே போல தான் நம்மை கண்காணிக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ඒ වගේ තමයි අපි බලාගෙන හොඳ දෙවියන් எனக்கு වහන්සේ. அந்த தேவன் என்னை பார்க்கிறார் ඒ දෙවියන් වහන්සේ අපව என்பதால் அந்த உணர்வோடு கூட நாங்கள் இருக்கிறோம். ඒක අපි හිතන්න ඕනේ. ஆண்டவர் சொல்லுகிறார் දෙවියන් වහන්සේ කියනවා நம்மளோடு கூட வரும். මම ඔයාලත් එක්ක ඉන්නේ නැහැ. மோசே இன்னுமா ஆண்டவரிடத்தில் கேட்கும். මෝසස් තවත් තාන ඉන්නවා. அந்த வார்த்தையை கேட்டீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்னதை ஆண்டவர் கேட்டு ඕල් කීකරු වෙන්නේ නැති ජනතාව. ஆண்டவர் சொன்னதை ஜனங்கள் கேட்டு தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி கொண்டுட்டு එයාලගේ හැම දෙයක්ම அது කරා. துக்கமா இருந்தால் என்று நான் வேதத்தை பார்க்கிறோம். இவள் துக்கிக்கிட்டியா? ஆனாலும் அந்த பிராக்டிஸ் இன்னைக்கு வரையும் சில திருச்சபைகளில் உண்டு. නමුත් ඒ පුරුද්ද තාම සමහර සභාවල அதனால தான் சீக்கிரம் எல்லாம் நகை போட மாட்டாங்க. ඒකයි CPM වල මාල දාන්නේ නැහැ. ஆண்டவர் வணங்கா கழுத்துள்ளவர்னு சொல்லிட்டாரு. දෙවියන් වහන්සේ කීකරු වෙන්නේ නැති ஆண்டவருக்கு நகை கட்டினா அவர் பிரியமா இருப்பார். දෙවියන් වහන්සේ අපි මේ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரு. ඒක කියලා ஆனா හිතනවා. வெளியில நகை கிடையாது. හැබැයි එළියේ உள்ளுக்கு நிறைய நகைகள் இருக்குது. ඇතුලේ ගොඩක් තියෙනවා. அப்படியே வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. ඔක්කොම තියලා වාලා තියෙනවා. ஆசை, மோகம், இச்சை நிறைய காரியங்கள். ආශාව කියලා ගොඩක් පවතිනවා. மாத்திரமல்ல அவங்க சர்ச்சுக்கு மட்டும் தான் நகை போட மாட்டாங்க. ඒ විතර නෙමෙයි සභාවට විතරයි මාල දාන්නේ. ஒயிட் அண்ட் ஒயிட்டா போயிட்டு வருவாங்க. සුදු ඇඳලා යනවා. ஆனா வெளியில வரும் பொழுது හැබැයි එළියට එනකොට காது என்ன, கழுத்து என்ன, வாய் என்ன, கை என்ன, 6 நாள் பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க, 7 நாள் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. කනේ යතේ ඔක්කොම දාගෙන ඉන්නවා. උදේ මේකත් දාගෙන ඉන්නවා. இது வெளி வேஷம். මේකේ இது නිකන් கர்த்தர் பிரியப்படுறது கிடையாது. මේකේ දේවාංශي කැමති වෙන්නේ. சர்ச்சுக்கு போனா நல்லா எண்ணெய் வச்சு சீடு போறது, සභාවට යනවා නම් තෙල් දාලා පොඩ්ඩක් அதுக்கு ගිහලා புதுசு பரட்டை ஆகப்படுறது. ඊට පස්සේ උඩට උස්සනවා. ஏன்? ඇයි? நீ பரட்டை விட்டால் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். නිකන් පොඩ්ඩක් තිබ්බොත් බලනවා. சீவிதான் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். පීරන තිබ්බත් බලනවා. கர்த்தர் பார்க்கிறதுக்கு ஏதுவாய் நடந்து දේවාංශي බලන ආකාරයට අපි ඉන්නවා. 33:7 சொல்லுது. 33:4 அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் பாளையத்துக்குள்ள நடந்துட்டு இருக்கு. எங்க நடந்துட்டு இருக்குது? මේ දේවල් කොහෙද සිද්ධ වෙන්නේ? பாளையத்துக்குள்ளே. ඒ සභාව ඇතුලේ. அந்த பாளையம் என்ன எங்க இருக்கிறது? ඒ සභාව කොහෙද තියෙන්නේ? வனாந்தரத்திலே කාන්තාරේ. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம், ஆண்டவருடைய கூடாரம் நடுவிலே දේවාංශයේ ස්ථානයේ இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களும் 12 பக்கம், அதாவது 4 பக்கத்திலையும் 3 கோத்திரங்களாய் அப்படி கூடாரம் போட்டிருக்கிறாங்க. ඉස්රේල් ගෝත්‍ර 12ම තුනෙන් බෙදලා ඒ වටේම ඉන්නවා. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள். ලක්ෂ 20කට වැඩි හිටියා. அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த கூடாரத்தை சுற்றிலும் கூடாரம் போட்டிருக்கிறாங்க. ඒ ජනතාව ඒ වටේම හිටියා. இப்பேற்பட்டதான காரியங்கள் உள்ளே நடந்த நிமித்தமாய் මේ වගේ දේවල් ඇතුලේ සිද්ධ ஆண்டவர் தொடர்ந்து அங்க இருக்க அவர் விரும்பல. දේවාංශයේ ඉන්න තැන කැමති. விரும்பாத நிமித்தமாய் என்ன நடக்கிறது? ඒක මොනවද උනේ? மோசே அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு ஆலயத்துக்கு வெளியே ரொம்ப தூரத்துல போயிட்டு கூடாரத்தை போட்டார். මෝසස් ඒ කූඩාරම ඉදිරින් ගලවලා ගොඩාක් දුරින් ඒ කූඩාරම යදන්නවා. கூடாரத்தை போட்டுட்டு කූඩාරම ඒ ස්ථානේ දාලා மோசே அங்க போயிட்டு தான் ஆண்டவரை தேடுவார். මෝසස් ඒ දිගින් තමයි දේවාංශය හොයන්නේ. யாரெல்லாம் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி மனதா இருக்கிறார்களோ දේවාංශය හොයන්න කැමති அவர்களும் அங்க போய் தான் ஆண்டவரை தேடுவார். ඒගොල්ලෝ ඒ ස්ථානෙට ගිහිල්ලා ඒ දේවාංශය හොයන්නේ. ஏன்? ඇයි? பாளையத்துக்கு மத்தியிலே கர்த்தர் இருந்தார். මේ ස්ථානේ දේවාංශය හිටියා. அவர்களை அந்த கர்த்தரை சரியாய் வைத்துக்கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. ඒගොල්ලන්ට දේවාංශය හරියට තියාගන්න. இப்போ பாளையத்துக்கு மத்தியிலே கர்த்தர் இருக்க விரும்பவில்லை. දැන් ඒ ස්ථානයේ මැද දේවාංශය ஜனங்களை பார்த்தாலே அவருக்கு அலர்ஜி. ජනතාව දැක්කම දේවාංශයට කැමති නැහැ. பரிசுத்தமற்றவர்கள், සුද්ධකම් නැති. தேவ சித்தம் செய்யாதவர்கள், දේවාංශයේ සරසවි. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், දේවාංශයේ කීකරු. தேவனுக்கு நிகராகவே தேவனை உண்டாக்கினவர்கள், දේවාංශයේ විරුද්ධ වෙන්න අය. उनसे वेनुवट तव देवकेने को सैदवा मनुष्य
அதனால் கர்த்தர் அங்க இருக்க விரும்பவில்லை. ඒ දෙවියන් වහන්සේ ස්ථානයේ ඉන්න කැමති නෑ. மோசேட்ட கூப்பிட்டு சொல்றாரு. මෝසස් කියනවා மோசே මෝසස් இருந்தா டெய்லி நான் எவனையாவது போட்டுட்டே இருப்பேன். මෙතන ඉන්න හැමදාම එක්කෙනෙක්ව මරනවා. அதனால ඒකද ஜனங்கள் காக்கப்பட வேண்டுமானால் நான் வெளியே போயிட்டேன். ඔයාලගේ ජනතාව ආරක්ෂා වෙනවා නම් මං එළියට යනවා. அப்பதான் ஆண்டவர் ஆலயத்துக்கு வெளியே போனார். එතකොට තමයි දෙවියන් වහන්සේ ස්ථානයේ ஆலயத்துக்கு வெளியே போடப்பட்ட கூடாரத்துக்கு தான் மோசே ஆசரிப்பு கூடாரம் என்று பெயர் வைக்கிறார். ඒ ස්ථානයෙන් එළියට දැම්ම ස්ථානයට තමයි ஆசரிப்பு கூடாரம். சரி ஞாபகம் வரும்போது சொல்லுங்க. சிங்கள ಪುಟ್ಟ ಕೇವಲ ಬಲಣ್ಣ ಪದ್ಧತಿಗಳ ಹೀಗೆ ನಮ್ಮಂತೆ அதே வளர்ந்து திசுனை அதே கூடாரத்தை பெயர்த்தி அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டால் கர்த்தரை தேடும் யாவரும் அதற்கு போவார்கள். அதே பலன் முகந்து தீனிகள். அப்ப ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். அப்ப ஆசரிப்பு கூடாரத்திலே தான் கர்த்தர் இருந்தார். இன்னைக்கும் ஏன் நீங்க சீதுவையில இருந்து இங்க வரீங்க? ஏன் நீங்க கொழும்புல இருந்து இங்க வரீங்க? ஏன் நீங்க வெள்ளவத்தில இருந்து இங்க வரீங்க? ஏன் நீங்க போபிட்டில இருந்து இங்க வரீங்க? அங்கேயும் பக்கத்துல இருக்குதானே? இருக்குதா? அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது. சிஸ்டம் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. பலகை வரும்போது வாசல்லே ஒண்ணு இருக்குது. வலதுபுறம் போனாலும் இருக்கு, இடதுபுறம் போனாலும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க வருகிறீர்கள்? கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, எங்க இருக்க சொன்னாரோ அங்கு நாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் 4 வீட்டுல இருந்து வந்திருக்கிறோம். இப்பொழுதாயிலும் வந்து இங்கே ஆராதிச்சுட்டு போகும். ஏன் கர்த்தர் இருக்கிற இடத்துல நாம ஆராதிக்கணும். நாம இஷ்டப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் கூப்பிட முடியாது. கர்த்தரை தேட மனதுள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார். அது பாளையத்துக்கு விளம்பே ரொம்ப தூரத்துல இருந்து அவர் போய் அவர் தேவனை அப்ப மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார். ஜனங்கள் மோசே போகும் பொழுது அவர்கள் அவருடைய வீட்டின் வாசலில் இருந்து அதை பார்த்து கொண்டிருப்பார்கள். மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போன பிறகு மேகஸ்தம்பம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடும். அப்ப தேவன் அந்த மேகஸ்தம்பத்தில் இறங்கி மோசேயோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அந்த அப்படியே வணங்கிட்டு ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்து வணங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அதான் நான் இப்ப நிறைய பேர் சர்ச்சை கட்டணும், கோயிலை கட்டணும், இதெல்லாம் எதுக்கு? வேதத்துல இருந்தா வந்து மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவான். தேவன் இறங்குவார். அந்த மகிமையை பார்த்து ஜனங்கள் வணங்குவார்கள். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பழக்க வழக்கமும் வேதத்தை தழுவி வராமல் வரவில்லை. 8வது வசனம் சொல்லுகிறது. மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள். கர்த்தர் கூடாரத்தில் மேகஸ்தம்பமாய் இறங்கி மோசேயோடு கூட பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட எப்படி? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். சொல்லுங்க. එක්කෙනෙක් යාළුවෙක් එක්ක කතා කරනවා වගේ මෝසස් එක්ක දෙවියන් වහන්සේ කතා කරා. அதுக்கு பிறகு மோசே பாளையத்திலிருந்து வந்து விடுவார். ඊළඟට මෝසස් ස්ථානයෙන් එළියට එනවා. ஆனால் வேதம் சொல்லுகிறது. හැබැයි වචනේ කියනවා நூனின் குமாரனாகிய மோசேயின் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ඒ යෝசுවා කියන එක්කෙනා ඒ කූඩාරමෙන් එළියට එන්නේ නැතුව හිටියා.
ஹalleluya. இன்னைக்கு யாராவது நீங்க அப்படி ஆலயத்தை விட்டு நீங்காம இருக்கிறீங்களா? කීදෙනෙක් හරි සභාවෙන් යන්න නැතුව ඉන්නවද? பாஸ்டர் இருக்கிறாரோ இல்லையோ, පාස්ටර් ඉන්නවද නැද්ද? மோசே இருக்கிறாரோ இல்லையோ, මෝසස් ඉන්නවද නැද්ද? நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். මං ගිහලා යාඥා කළා. நான் போய் ஃபுல்லா ஒரு நாள் முழுக்க நைட் ஃபுல்லா அங்க இருந்து நான் ஜெபம் பண்ண போறேன். මං අද රැට ගිහිල්ලා යාඥා කළා උදේට යනවා. யாராவது එම කවුරු හරි ஒரு பாய்ப்புல கிடையாது. එක්කෙනෙක්වත් නැහැ. சர்ச்சிலயா සභාවේ தனியாவா? තනියෙන්ද? என் சர்ச்சில் பெய்யலாம். ඒ කිව්වොත් සභාවේ යක්ෂයෙක්. தனியா இருக்கிறதா? තනියෙන් ඉන්නවා. வீட்டுல தனியா இருக்க பயப்படு. ගෙදර තනියෙන් அங்கதான் ඉන්නවා. எல்லா பேயும் இருக்குது. ඒ තමයි හැම ஆனா ஆலயத்துல යක්ෂයෙක් கிடையாது. ඒ සභාවේ නැහැ. நீங்க வந்து இங்க முழங்கால் படிக்கிட்டு ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது මේ ස්ථානයට ඇවිල්ලා දනවල உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், ජීවිතයේ තියෙන உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், පවුලේ තියෙන පොරබැල, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த போராட்டங்கள், අනාගතයේ තියෙන පොරබැල, உங்களுடைய எல்லா போராட்டங்களையும் ஒரே ராத்திரியில் இல்லாம ஆக்கினார். හැම ප්‍රශ්නයක් එකරේ දෙවියන් වහන්සේ ஆனா වත් யாருமே அங்க இருக்கிறது. දෙක්කෙනෙක්වත් ඉන්නේ නැහැ. ஆனால் வாலிபன் அவன் ஆலயத்தை விட்டு நீங்காது. හැබැයි ඒ තරුණ එක්කෙනා සභාවෙන් ගන්න නැතුව හිටියා. அதன் நிமித்தமாய் ඒ හින්දා மோசேக்கு பின்பதாய் මෝසස්ට පස්සේ கர்த்தர் அவனை உயர்த்தினார். දෙවියන් වහන්සේ උසස් කරා. மோசே அழைத்து வந்த ஜனங்களை මෝසස් එක්කන් ආව ජනතාව வாக்கு பண்ணப்பட்ட தன தேசத்துக்கு நேராய் ඒ நடத்தினார். පොරොන්දු දේශය තුල එයා එක්කන් ගියා. ஒரு காலத்துல நான் இல்லாம இருக்கேன். ඒ ස්ථානයේ මම கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால். දෙවියන් වහන්සේගේ ඊමල් පවුනා. ஆனால் நான் இல்லாட்டாலும் මම නැතිව உள்ள நடத்தி கொண்டு போகிறது එක්කන් යන්න. யார் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம், කවුද දෙවියන් වහන්සේට யார் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோம், කවුද දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේ ගන්න கர்த்தர் නැතුව உங்களை அதே ஆவியோடு கூட பயன்படுத்தும். දෙවියන් වහන්සේ ආත්මයත් එක්ක ඔබව පාවිච්චි කරනවා. ஹalleluya. ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றார், දෙවියන් වහන්සේ මෝසස්ට කියනවා உனக்கு இருக்கிறதுல கொஞ்சம் அவனுக்கு கொடு. ඔයාලට තියෙන එකේ පොඩ්ඩක් එයාට දෙන්න. அபிஷேகம் கொடுக்கிறது யாரு? ආලම්බය දෙන්නේ කවුද? அபிஷேகத்தை கொடுக்கிறது யாரு? ආලම්බය දෙන්නේ කවුද? கனத்தை கொடுக்கிறது யாரு? ගරුත්වය මහිමය දෙන්නේ කවුද? கொடுக்கிறது யாரு? මහිමය දෙන්නේ කවුද? யாரு? தேவன். දෙවියන් වහන්සේ. அந்த தேவனே ඒ දෙවියන් மோசே වහන්සේ பார்த்து சொல்கிறார், මෝසස්ට කියනවා உன்னிடத்துல இருக்கிற கொஞ்சம் கனத்தை அவனுக்கு கொடு. ඔයාලට තියෙන පොඩ්ඩක් එයාට දෙන්න. இதுதான் கர்த்தர். ඒක තමයි දෙවියන් நாம වහන්සේ. தான் zigzagல ஓவர்டேக் பண்ணி அல்லது வேற மார்க்கத்துல போறது. අපි තමයි ඒටයි මේටයි යන්නේ. ஆனா தேவன் அப்படி செய்கிறவர். අපි දෙවියන් වහන්සේ ඒක කරන්නේ නැහැ. கர்த்தர் எனக்கிட்ட தான் சொல்லுவாரு, தேவன் அடுத்த யாரை நாம் நியமிக்கிறோம். දෙවියන් වහන්සේ මට තමයි කියන්නේ ඊළඟට කාවද ආලම්බය කරන්නේ කියලා. நல்ல ஒரு ஊழியர். හොඳ සේවකයෙක්. இப்ப கூட இருக்காரு. ரேனா மோகே. රේනත් බොක්කේ பல கோடி, பல பில்லியன்ஸ் කෝටි ගාණක් பெருமதியான ஒரு ஊழியம். එයාගේ සේවයේ කෝටි ගාණක් ಬಿಲಿಯನ್ಸ್ ಬಟ್ಟಿ ನಾವು ಈ ಲಘು ಸೇವಾವ ಜಾತ್ಯಾಂತರ ಸೇವಾವ தியாகனை ನಾವು ದಿವ್ಯ ಮಾನಸಿಕ ದಾಸೆ. அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, மருமக்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. බඩ ළමයි ඉන්නවා, මුළු මුළු ඉන්නවා, ඔක්කොම ඉන්නවා. ஆனால் ஒரு நாள் ஒரு கூட்டத்துல අපි දෙවියන් වහන්සේක රැස් වීමේ அவர் இருக்கும் பொழுது එයා ඉඳන් ඉන්නකොට அவரோடு கூட இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னாரா, இன்னைக்கு நீங்க பிரசங்கம். එයාත් එක්ක හිටපු කෙනෙක්ට කිව්වලු එයාට දේශනා කරන්න. அவரும் அவருடைய வார்த்தையை கேட்டு பிரசங்கம். එයාත් එයාගේ වචනේ කීකරවලා பிரசங்கம் பண்ணின பின்பதாக දේශනා කරාට පස්සේ பிரசங்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுது දේශනා යනකොට ஆண்டவர் ரேனா மோகேட்ட சொல்லி இருக்காரு, දෙවියන් වහන්සේ මෙයාට කියලා තියෙනවා அவருடைய ஊழியத்தை ஞாபகப்படுத்தும். එයාගේ சேவை එයාට දෙන්න. எத்தனை பேர் செய்வாங்க? කී දෙනෙක් කරයිද? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். කෝටි ගාණක් වටිනවා. $100 கிடையாது, $1000 கிடையாது, ඩොලර් 100ක් නෙමෙයි, $1,00,000 கிடையாது, ඩොලර් ලක්ෂයක් பில்லியன்ஸ். කෝටි ගාණක් உலகம் முழுக்க இருக்குது. ලෝකේ වටේම பிரைஸ் ஃபார் தி நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றதான ஊழியம். ප්‍රයිස් ෆොර් ද නේෂන්ස් කියන සේවයක්. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරුවා. அந்த கூட்டத்திலே போய் சொன்ன, இனிமேல் இந்த ஊழியத்துக்கு இவர்தான் தலைவர். එයා ඒ රැස්වීමේ කිව්වා මේ සේවයට මෙයා තමයි Hallelujah. ඊට පස්සේ කරන්නේ කියලා. இதுதான் நம்முடைய தேவன். මේ තමයි අපේ දෙවියන් වහන්සේ. கர்த்தர் சொல்லுவதை நம்ம செய்வோம். දෙවියන් වහන්සේ කියන එක අපි කරන්න ඕනේ. குடும்பம் கிடையாது, පවුලක් නැහැ, மகன் கிடையாது, පුතා නැහැ, மருமகன் கிடையாது, කුරුකුරා නෙවෙයි, வேற யாரும் கிடையாது. වෙන කවුරුත් නෙවෙයි. கர்த்தர் சொல்லுவதை நம்ம செய்வோம். දෙවියන් වහන්සේ කියන එක අපි කරන්න ඕනේ. அந்த தேவன் நான் சொல்லுவேன், ඒ දෙවියන් වහන්සේ තමයි කියන්නේ கொஞ்சம் පොඩ්ඩක් දෙන්න. கடந்த நாட்களிலே පෞගිය කාලේ ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை பல மாதங்கள் முன்பதாக கொடுத்தார் என்பது அப்பதான் எனக்கு புரியும். දෙවියන් වහන්සේ මේ පොළොව වචන දවස් ගානකට කලින්ම දුන්නේ කියලා. மாச கணக்கில் கிடையாது,
கொடுத்து எல்லாமே வச்சிருக்கு. දීලා ඔක්කොම තියෙනවා. ஆண்டவர் திடீர்னு அந்த வருத்தத்தின் நிமித்தமாய் கால் உடைச்சு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை அப்படியே பேசிட்டு මේ කකුල කැඩලා ඉන්න වෙලාවේ දෙවියන් அநேக காரியங்களை கத்தர் கற்றுக் கொடுத்தார். බොහෝ දේවල් මට කියලා දුන්නා. அநேக காரியங்களை கத்தர் போதித்து நடத்துகிறார். බොහෝ දේවල් මට දෙවියන් කියලා දුන්නා. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பலமாய் தொடர்ச்சியாக இடப்படுகிறதை நான் பார்க்க முடியாது. දෙවියන්ගේ ආත්මය නිතරම මාත් එක්ක கர்த்தர் சொன்ன சில காரியங்களை දෙවියන් மோசேயோடு கூட அவர் முகமுகமாய் பேசினார். மோசேஸ் එක්ක මූණට මූණ ஒரு சிநேகிதனோடு கூட பேசுறதை போல பேசினார். යාළුවෙක් එක්ක කතා කරන විදිහට என்ற அந்த வார்த்தைக்கு உட்ப கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ඒ වචනය අනුව මාත් එක්ක කතා அந்த කරා. பேசின சில காரியங்களை கர்த்தர் சொன்ன காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ඒ කියපු දේවල් පොඩ්ඩක් මම කියලා යාත්‍රා කරන්න. அதிலே ஆண்டவர் சொன்னதான காரியம் මේ දේවල් කියපු දෙයක්. எலியா என்று ஒருத்தன் இருந்தால் யெசபேல் என்று சொல்லுகிறவர் இருப்பார். එලියා කියන එක්කෙනෙක් හිටියොත් යෙසබෙල් කියන එක්කෙනෙක් අනිවාර්යෙන් ඉන්නවා. எனவே கண்டிப்பாய் ஊழியத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். අනිවාර්යෙන් සේවයේ ප්‍රශ්න එනවා. ஆனால் எலியாவின் தேவன் හැබැයි එලියාගේ දෙවියන් அவர் වහන්සේ அக்கினியினால் பதில் செய்கிறார். එයා ගින්නකින් එයා උත්තරේ දෙනවා. அவர் சாதாரண தேவன் එයා கிடையாது. සාමාන්‍ය දෙවියන් 850 பாகால் தேவனுடைய ஊழியர்களைப் போல கிடையாது. බාහල් සේවකයෝ 800 எலியா தான். එලියා තමයි. அதே போல ஆண்டவர் சொன்னார் நான் ඒ වගේ දෙවියන් වහන්සේ කියව මම என்னை போல තමයි. வேற ஊழியக்காரன் கிடையாதுன்னு ஆண்டவர் சொன்னார். මං වගේ තවත් සේවකෙක් නැහැ කියලා කිව්වා. பெரியவன் கிடையாது. මම ලෝකේ කෙනෙක් නෙමෙයි. ஆனால் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். හැබැයි දෙවියන් වහන්සේ මට ආදරය කරනවා. அது மட்டும் ඒක විතරයි. வேற உண்மை. වෙන මොකුත් නැහැ. அடுத்து ඊට පස්සේ அலைச்சல்களுக்கு முடிவு என்று சொல்லி முடிவு உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். எவ்வளவு அலைஞ்சிருக்கு. එක එක ස්ථාන වලට அந்த යනවා. அலைச்சல்களுக்கு முடிவு உண்டு என்று சொல்லி கர்த்தர் මේ சொன்னார். යන ඒවා ඔක්කොම ඉවරයක් තියෙනවා. எந்த மனுஷனையும் சார்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். මොන මනුෂ්‍යයක්වත් බලන්න එපා කියලා කිව්වා. தேவனோடு கூட இருக்கவும் දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න. தேவன் கூட இருக்கவும் விரும்புகிறார் என்று දෙවියන් சொல்லி වහන්සේ සමග ඉන්නයි කැමති කියලා කිව්වා. இதுதான் கடைசி சோதனை என்று கர்த்தர் சொன்னார். මේක තමයි අන්තිම පීඩාව කියලා කිව්වා. இத்தனை வருஷம் உதவிகளே இல்லை. අවුරුදු ගාණක් උදව් නැහැ. ஆனால் இந்த வருஷம் முதல் கொண்டு හැබැයි මේ අවුරුද්ද පටන් ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய உதவிகள் ஒத்தாசைகள் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ආත්මික දරුවන්ගේ උදව් තියෙයි කියලා මේ වාසිය இதை කිව්වා. பார்க்கக்கூடியதா இருந்தது. ඒක බලන්න සිද්ධ වුණා. இவ்வளவு பிள்ளைகள் வந்து இவ்வளவு காரியங்கள் செய்தார். කොච්චර ළමයි ඇවිල්ලා කොච්චර දේවල් කරා. எல்லாரும் வந்து இவ்வளவு பணிவிடைகள் செய்தார். ඔක්කොම ඇවිල්ලා කොච්චර උදව් කරා. இத்தனை வருஷங்கள் நான் ஊழியத்தில் வந்தோம் யாரும் ஒண்ணுமே பண்ணல. අවුරුදු ගාණක් මේ සේවයේ ඉඳලා එක එක ஆனால் கர்த்தர் කතා சொன்னதை කරලා கர்த்தர் செய்கிறார். දෙවියන් වහන්සේ කියපු දෙවියන් වහන්සේ කරා. உடைத்து காயம் கட்டி உருவாக்குகிறவர் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். කඩලා බේත් තියලා අපි හරි ගස්සනවා දෙවියන් වහන්සේ කියලා நீ කිව්වා. எங்கிருந்து சொன்னாலும் මම කොහෙන්දලා කිව්වා. உடனுக்குடன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் ඒ வாக்குப்படினார். වෙලාවේ මම ඒක කරනවා කියලා දෙවියන් වහන්සේ පොරොන්දු කරා. தேவன் வெளிப்படுத்தும் காரியங்களை வைத்து வைக்க சொல்லி கர்த்தர் சொன்னார். දෙවියන් වහන්සේ නිතරම කරන දේවල් තියාගන්න කියලා කිව්වා. எல்லாவற்றையும் சொல்ல வேண்டாம் என்றும் கர்த்தர் சொன்னார். හැමදේම කියන්න එපා කියලා කිව්වා. தேவன் வெளிப்படுத்தும். அடுத்தது அநேகர் බොහෝ අය அது சொன்னார். எதுக்காக சொன்னார்? அநேகர் என்னை மிஸ் பண்ணுவார்கள். බොහෝ අය මම ஆனா நான் யாரையுமே மிஸ் பண்ண போறது இல்லைன்னு கர்த்தர் சொன்னார். அநேகர் மிஸ் பண்ணுவாங்க, ஆனா நான் யாரையுமே மிஸ் பண்ண போறது இல்லை. கர்த்தர் எனக்காய் நியமித்தவர்களை நான் மிஸ் பண்ண போறது கிடையாது. ஆனால் அநேகர் மிஸ் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். බොහෝ අය මම මිස් කරා හැබැයි මම මිස් කරන්නේ ஆனா அந்த வார்த்தை எனக்கு இன்னும் புரியல. ஆனா கர்த்தர் அதை புரிய வைப்பார். හැබැයි ඒ වචනේ මට තාම තේරුනේ නැහැ. හැබැයි දෙවියන් වහන්සේ තේරුම් කරා. அநேகரை போஷிக்கும்படிக்கும் බොහෝ අයට කැම දෙන්න. அநேகரை வைத்து බොහෝ பராமரிக்கும்படிக்கும் අය තියලා බලා ගන්න. கர்த்தர் இனி வரப்போற காலங்களிலே செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். එන්නව කාලේ දෙවියන් වහන්සේ කරයි කියලා කියනවා. நடக்க போகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். වෙන දේවල් වෙන්න යන දේවල් දෙවියන් වහන්සේ නිතරම කරයි කියලා කිව්වා. அதான் திடீர்னு ஆண்டவர் சொல்லி அடுத்த சில மணி நேரங்களிலே දෙවියන් වහන්සේ කියලා පය ගානකට පස්සේ அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் என்று நான் நம்புகிறேன். එදා මම කිව්වා කියලා හිතනවා. திடீர்னு சொல்லி நான் ஜெஷுக்கு கால் பண்ணேன் காலையில். එක පාට මට කෝල් කරා තාත්තා. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ඉතින් ඉස්කෝලේ යනකොට ஃபோன் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டீங்களா, කෝල් කරලා ඉස්කෝලේ ගියා. சாப்பாடு வாங்கிட்டீங்களா, කෑම ගත්තද? எதுவுமே கேட்கல. මොකුත් ඇවිල්ලා නැහැ. எடுத்தோன்னு கேட்டது என்ன பிரச்சனை, ගත්ත ගමන් ඒව මොනවාද ප්‍රශ්නේ?
என்ன பிரச்சனை? මොනවාද ප්‍රශ්නේ? ஒண்ணுமே. මොකුත් නැහැ. என்ன பிரச்சனை? මොනවාද ප්‍රශ්නේ? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். පොඩි ඇක්සිඩන්ට් එකක්. வந்து சொல்றேன். ඇවිල්ලා කියන්නේ. என்ன நடந்துச்சு சொல்லு. මොනවාද උනේ කියන්නේ? உனக்கு ஒரு ஆட்டோ ඉස්සර තියෙන முக்கனே ඇප්පුවා. பின்னுக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து முடி. පිටිපස්සේ ස්කූටර් එකක් ඇවිල්ලා ඇප්පුවා. என்ன பிரச்சனை? මොනවාද ප්‍රශ්නේ? ஒண்ணு இல்ல சமாளிச்சுட்டு வந்துட்டேன். මොකුත් නැහැ මං ආවා. ஹalleluya. இதுதான் நம்முடைய கருத்து. මේක අපේ දෙවියන් சொன்னதை செய்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். කියන දේ කරන්න දෙවියන් அப்ப වහන්සේ கர்த்தர் நம்மோடு நாம் எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறோமோ දෙවියන් වහන්සේත් එක්ක අපි කොච්චර ප්‍රමාණයක් அந்த ඉන්නවද? அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். එච්චරක් දෙවියන් වහන්සේ අපිත් සමග அதனால ඉන්නවා. ஆண்டவர் சொல்றார். ඒක දෙවියන් என் වහන්සේ කිව්වා. சமூகம் உன்னோடு இருக்கிறார். මං ඔයාලා ඉස්සරහින් යනවා. நான் உனக்கு கிடைப்பார். මං ඔයාලට නිවාඩු இந்த දෙන්නම්. மாதம் முழுவதுமாய் மாத்திரமல்ல මේ මාස පුරාම என்னுடைய විතර ஆயுசுக்கான முழுவதுமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்க මම வேண்டும். ජීවත් වෙන කාලේ පුරාම எனக்கு தேவனுடைய இரக்கம் உண்டாய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ කරුණාව මට ஒரே ஒரு දෙන්න. காரியத்தை மனதில் வைத்துக் එකම දෙයක් හිතේ තියාගන්න ඕනේ. உங்களுடைய என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்லை. ඔයාලට මොන දේ තිබ්බත් නැතත් කමක් உங்களுடைய නැහැ. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்லை. ඔයාලත් එක්ක කවුරු හිටියත් නැතත් කමක් නැහැ. கர்த்தர் மாத்திரம் உங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඉන්නවා. ஹalleluya. 17வது வசனம் சொல்லுகிறது. 17 කියනවා. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ මෝසස්ට කියනවා. உன்னுடைய வார்த்தையின்படியே செய்வேன். ඔයාගේ වචනේ අනුව මම කරනවා. அன்னைக்கு தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனான். එදා මල්ලි ඉස්පිරිතාලෙට ගියා. போறதுக்கு முன்னாடி கால் பண்ணான். යන්න කලින් කෝල් කරා. அதுல யாயில ஜாம் பண்ணி எனக்கு இதை எடுத்தாங்க. කොහොමරි යාඥා කළා මට මේක நான் என்ன சொல்லட்டும்? මම මොනවද சோதரி කියන්නේ? கேட்டாங்க அங்க போயிட்டு. අම්මා වගේ ஒன்னும் சொல்லாங்க, நீ உண்மையை சொல்லு. මොකුත් කියන්න එපා ඇත්ත කියන්න. அப்படிதானே சொன்னேன். ஒன்னும் சொல்லாங்க, உண்மையை சொல்லு. මොකුත් කියන්න එපා ඇත්ත කියන්න. அதுக்கு முன்பு அதே லெட்டர் கொடுக்க இன்னொரு ஒரு டாக்டர் வந்து 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. මීට කලින් මේ ලෙටර් එක දෙන්න ડોක්ටර් இன்னும் பல பேர் பல லட்சங்கள் கேட்டிருக்காங்க. සමහර අය ලක්ෂ ගණනක් ඉල්ලලා ஆனா உள்ள போகும்போது சொன்னா உள்ள போக போறேன் பாஸ்டர் ஜாம் பண்ணிக்க. හැබැයි ඇතුළට යන්න කලින් ඒව මම ඇතුළට යන්න යාගේ ආඥා කරා. சமாதானம் போயிட்டு මම කිව්වා සමාදානයෙන් ගිහින් உள்ள போயிட்டு வந்து ஒண்ணுமே சொல்லல. ගිහින් ඇවිල්ලා මොකුත් කිව්වේ නැහැ. அன்று சாயந்தரம் வந்து சொன்னாங்க, එදා හවසට ඇවිල්ලා இன்றைக்கு வரும்படியா අද එන්න யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உனக்கு தானே அப்படின்னு. කාටවත් දෙන්නේ නැහැ ඔයාට දෙනවා කියලා කිව්වා. இதான் நம்முடைய මේක අපිට දෙවියන් වහන්සේ. உன்னுடைய சொல்லின்படியே செய். එයා කරන කියන විදිහට මම කරනවා. அது எனக்கு மாத்திரம் பொருந்தாது, உங்கள் ஒவ்வொருவருக்கும். ඒ මට විතරක් නෙමෙයි ඔයාලා හැමෝටම. நீங்கள் சொல்லுகிறதை உங்களுடைய பிதா கேட்க வேண்டுமா? ඔයාලා කියන එක පියා உங்களுடைய ஜெபத்திற்கு உங்களுடைய தேவன் பதில் செய்ய வேண்டும். ඔයාලගේ ආඥාවට දෙවියන් වහන්සේ පිළිතුරු நீங்கள் දෙනවා. தேவனோடு கூட ඔයාලා දෙවියන් වහන්සේ සමග வேற எதுவுமே செய்ய தேவை. වෙන මොකුත් කරන්න. ஆண்டவரே நான் உங்களுக்கு அதை பண்றேன், දෙවියන් වහන්සේ මම මේක කරනවා. ஆண்டவரே நான் உங்களுக்கு இதை දෙවියන් பண்றேன், වහන්සේ මම මේක කරනවා. ஆண்டவரே என் முடிய கொடுக்குறேன், දෙවියන් වහන්සේ මගේ ஆண்டவரே என் பல்ல கொடுக்குறேன். දෙවියන් වහන්සේ මගේ දත நீ දෙන්න. ஒரு ஆணை கொடுக்க வேண்டாம். ඔයා මොකුත් දෙන්න එපා. அவர் சொல்லுகிறது மட்டும் එයා කියන එක විතරක් කරන්න. அதை மட்டும் செய். මේක විතරක් කරන්න. இன்னும் ஒரு காரியம், තවත් දෙයක්. அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் ඒ සහෝදරයාගේ ජීවිතේ கடன் வாங்க வேண்டாம். ණය ගන්න එපා. தேவனுடைய சொல்லு. දෙවියන් වහන්සේට කියන්න. சொன்னாங்க, කිව්වා. கர்த்தர் வாசலை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ මාර්ගය දුන්නා. இதுதான் நம்முடைய මේක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. சாட்சிகள் யாரால முடியும்? සාක්ෂි ගොඩක් எழுப்பி சொல்லதான் முடியாது. නැගිටලා කියන ஆனா உட்கார்ந்தா கொஞ்சம் எழுப்ப கஷ்டம். ඉඳගත්තු නැගිටින්න පොඩක් අමාරුයි. நான் ஆக்க போட்டு எல்லாத்துலையும் ஆக்க போடுறது ஒரு கம், உட்கார்ந்தா ஒட்டிடும். சரி, அப்ப நீங்க சொல்லுகிறதை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ඔයා කියන දේ දෙවියන් වහන්සේ කරන්න කැමතියි. ஆனால் அவர் செய்யும்படிக்கு நீங்கள் அவரோடு கூட உறவிலே இருக்கிறீர்கள். හැබැයි ඒක කරන්න ඔයාලා දෙවියන් වහන්සේත් සමග ඉන්න ඕනේ. அந்த உறவிலே இருந்தால்தான். දෙවියන් වහන්සේත් එක්ක කතරේ ඉන්න செய்யும். දෙවියන් වහන්සේ කරන්න පුළුවන්. 18வது வசனம், 18 වෙනි වචනේ. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி மோசே கேட்டார். යාගේ මහිමය මට එළිදරව් කරන්න. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவரே, முகமுகமாய் பேசுறீங்க, உங்க சத்தம் கேக்குது, දෙවියන් වහන්සේ මාත් එක්ක எல்லாத்தையும் சொல்றீங்க, සත්‍යය ඔක්කොම කියනවා. எல்லாத்தையும் காண்பிக்கிறீங்க, ඔක්කොම පෙන්නනවා. எல்லாமே நல்லதுதான். ඔක්කොම හොඳයි. ஆனா உன் மகிமையை நான் பார்க்கிறேன். ඔයාගේ මහිමය මට බලන්න ඕනේ. ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා நீ என் முகத்தை காண மாட்டேன். ඔයා මගේ මූණ බලන්න. 20வது வசனத்திலே, වචනේ විශ්ව. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். එක මිනිහෙක්වත් මම බලලා ජීවිතුන් අතර இல்லை, யாராவது எந்த ஒரு ஊழியக்காரனாவது කවුරු හරි සේවකයෙක් ஆண்டவரை பார்த்தேன், දෙවියන් වහන්සේ நான் அவரோட கூட பேசினேன், මම එයාත් එක්ක කතා කරා. அவரோட கூட கோப்பி குடிச்சேன், එයාත් එක්ක කෝපි. அவரோட கூட ஸ்விமிங் பூல்ல குளிச்சேன், එයාත් එක්ක ස්විමින් pool එකේ ගහනවා. அவருக்கு என்ன எண்ணெய் தேய்ச்சி விட்டேன். එයාට මම எவ்வளவு கதை சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது. කවුරු හරි කිව්වොත් මම என் දන්නේ. ஆண்டவர் சொல்லுகிறார், ඒක දෙවියන් වහන්සේ කියනවා. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ இன்னும் ஒரு பெண்ணும் பார்த்தது கிடையாது. මම එක්කෙනෙක්වත් බලලා நீ නැහැ. கூட பார்க்க முடியும். ඔයාටත් බලන්න බෑ. ஏன்?
அந்த மோசேக்கு தான் ஆண்டவர் முகமுகமாய் பார்த்து 10 கற்பனையே கொடுத்தது மோசேக்கு தான். මෝසස්ට තමයි දෙවියන් වහන්සේ මූණෙන් මූණ බලලා ඒක දුන්නේ. ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும்னு சொன்னதே ஆண்டவர் தான். ඒ කූඩාරම කොහොමද හදන්නේ කියලා කිව්වේ சமூக கூடாரம். சமூக கூடாரம். அப்ப இதெல்லாம் சொன்ன மோசேயே ஆண்டவர் பார்க்கல. මේව කියපු මෝසස්ව දෙවියන් වහන්සේ දැක්කේ නැහැ. இன்னைக்கு நான் வந்து சொல்லியிருந்தா මං අර කිව්වනම් நான் கால் உடைந்து படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது මං කකුල කැඩලා නිදාගෙන என் ஆண்டவர் வந்து நின்று දෙවියන් වහන්සේ ඉස්සරහින් மகனே பயப்படாதே දරුවා බය වෙන්න එපා. அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. එයාට කියන්න පුළුවන්ද බැරිද? முடியும். පුළුවන්. அப்படி சொல்லல. බය කිව්වේ නැහැ. ஏன்னு தான் தெரியும். ඒ කියලා මම දන්නේ නැද්ද? எவ்வளவோ சொன்னாரு. බෝධේව කිව්වා. 20 தேதி வரை கட்டு பிரிக்க முடியாது. 20 වෙනිකම් මේක ගලවන්න බෑ. முதலாம் ஞாயிற்றுக்கிழமையோடு கூட உங்களுடைய கட்டுகள் பிரியும்படி உன் கால்களை சுகப்படுத்துவேன். පළවෙනි ඉරිදා මේවා ගලවන්න මම කරුණා දෙනවා. இன்னும் சொல்லல. තාමත් කිව්වේ නැහැ. அதான் காலை நீட்டி போட்டு உட்கார்ந்தாவது பார்க்கறேன் வந்தாலும் சொல்வாரா அப்படி. ඒකයි මම මේ විදිහේ බලන් ඉන්නවා ඇවිල්ලා කියයි කියලා. இன்னும் அவர் பேச வேண்டியது அநேகம். තාමත් යා කතා කරන දේවල් ගොඩක් இன்னும் நான் மாற்றப்பட வேண்டிய ஸ்தானங்கள் அநேகம். තවත් මම වෙනස් වෙන්න ස්ථාන වල ගොඩක්. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ඒ වෙලාවේ මේ මාසෙට ස්තුති කරනවා. காலை உடைத்து කකුල කඩලා கட்ட போட்டு කැටේ දාලා கட்டியில் வைத்து கற்றுக் கொடுக்கிறார். ඇදේ තියෙන මට මේවා කියලා දෙනවා. ஹalleluya. இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. මේ වාක්‍ය හැමෝටම හම්බෙන්නේ නැහැ. ஆண்டவர் உங்களோட பேசணும்னா இப்படி ஏதாவது வரும். ඒ මාසෙ උලිතේ කතා කරන யாராவது விரும்புறீங்களா? කාටද කැමතිද? அப்ப மறுபடியும் பண்ணீங்கன்னா ඉස්සර වත් කරඩි ගියොත් තමයි. ஒரு தடவை பார்த்தது கிடையாது. එක්කෙනෙක්වත් බලලා නැහැ. பார்த்து ஒருவன் உயிரோடு கூட දැන් එක්කෙනෙක්වත් බලන්න පිටින් නෑ. அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார். ඒ මාසෙ බලලා කියනවා. 21 22 23 வசனம். වචනේ 21 22 23. இன்னும் கர்த்தர் அவரை பார்த்து ඒ මාසෙ බලලා என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு. මට ස්ථානයක් තියෙනවා. அங்கே கண்மலையில் நில்லு. ඒ ස්ථානයේ ගලකෝලේ ඉන්න. மகிமை கடந்து போகும் பொழுது මහිමය ඒ ස්ථානයේ යද්දී உன் கண்மனையிலே வெடிப்பிலே வைத்து ඒ ගල උඩේ තියලා என் கரத்தினால் உன்னை மூடுவேன். මගේ අතින් ඔයාව වසා ගන්නවා. பின்பு கரத்தை எடுப்பேன். ඊට පස්සේ අත ගන්නවා. என் பின்பக்கத்தை காண்பாய், මගේ පිටිපස්ස என் බලනවා. முகமோ காணப்படாது என்றார். මගේ මූණ පේන්නේ නැහැ. இது 3 வசனங்களில் இருக்கிறது. நாங்க பாயிண்ட் ஃபார்ம்ல நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். මේ වචනේ තුනක් තියෙනවා මම එක එක அப்ப කිව්වා. ஆண்டவரை பார்க்க வேண்டுமானால், ඒ මාසෙ බලන්න ඕනේ නම්. ஆண்டவருடைய மகிமையை நான் உணர ඒ வேண்டுமானால், මාසෙ මහිමය බලන්න ඕනේ. ஆண்டவரை நான் அனுபவிக்க ඒ வேண்டுமானால் මාසෙ මම அனுபவத்தை நான் நோண்டினா சரியா, அவர் சொல்லுகிற ஸ்தானத்தில் இருக்க මේ வேண்டும். මාසෙ කියන අවස්ථාවේ අපි ඉන්නවා. அவர் சொல்லுகிறபடி செய்ய මේ வேண்டும். මාසෙ කියන විදිහට அவருடைய කරන්නේ. கரத்தின் நிலையில் இருக்க මේ வேண்டும். මාසෙගේ අතේ එළියෙන් அவர் கை எடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் கதை நமக்கு மாட்டினார். මේ මාසෙ අත ගන්නකොට හැමදේම වෙනස් වෙනවා. ஹalleluya. எனவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். මේ මාසෙ වලට කැමතියි. மோசேயோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்க முடியாது. මෝසෙස්ගේ හිටපු වගේම ඔයාලත් එක්ක ඉන්න කැමතියි. எனவே கர்த்தர் அந்த மகிமையை அந்த இளைப்பாறுதலை உங்களுக்கு தர මේ வேண்டுமானால் මාසෙ මහිමය දෙන්න ඕන නම් நீங்கள் கர்த்தரோடு கூட இருங்க. ඔයාලා මේ මාසෙත් එක්ක ඉන්න. கடைசியாக ஒரு வசனத்தை අන්තිමට வாசிக்கிறேன். වචනයක් කියලා ඉවරයි. 33வது அதிகாரம் 19வது வசனத்தின் 2வது பகுதி. 33 19 වෙනි වචනය. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னார். ஹalleluya. හalleluya. ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். මේ මාසෙ හැමෝටම ඔක්කොම දෙන්නේ නැහැ. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறார். කායික අනුකම්පාවෙන් ඉන්න எவன் කැමතියි. மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறார். කායික කරුණාවෙන් ඉන්න කැමතියි. அவர்களுக்கு அவர் அதை தருவார். එයාට දෙවියන්සේ දෙයි. எனவே இந்த 6வது மாதத்தின் 2வது நாளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். මේ 6 වෙනි මාසයේ දෙවෙනිදා ඇවිල්ලා ඔයාලා බලලා කියනවා. அவர் நமக்கு இளைப்பாறுதலை தந்து දෙවියන්සේ අපිට නිවාඩු நம்முடைய දෙනවා. சமூகத்தை இந்த மாதம் முழுவதுமாய் நம்மோடு கூட வைக்கிறது. දෙවියන්සේ අපිත් එක්ක ඉන්න කැමතියි. அதை நாங்கள் அவருக்கு பெற்றுக்கொள்ளும்படியாக ඒක අපි යාගෙන ලබා நாம் ගන්නවා. நம்மை ஒப்புக் கொடுப்போம். අපි අපිව කැමතියි. தேவனுக்கு பிரியமான விதத்திலே வாழும். දෙවියන්සේ කැමති ආකාරයට අපි போராட்டங்கள் வரும், පොරබැඳීම நெருக்கங்கள் வரும், පීඩාවල් වෙනවා. உபத்திரவங்கள் வரும். පීඩාවල් වෙනවා. ஏது வந்தாலும் ගුණාවත් அதை நாம் ஆவியிலே மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். අපි ඒක ආත්මයෙන් ජය ගන්න දෙවියන්සේ අනුකම්පා කරනවා. மழை வருது, වයින්නවා வரட்டும், අපිට ஒன்றும் செய்ய முடியாது. මොකුත් කරන්න බෑ. புயல் வருது, කුණාටුවක් වෙනවා අපිට ஒன்றும் செய்ய முடியாது. මොකුත් කරන්න බෑ. புயலின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ඒ තුලිනුත් දෙවියන්සේ අපිට සමග ඉන්නවා. ஆனால் அந்த நம்பிக்கை நம்மளோடு கூட இருக்குமா? හැබැයි ඇදහිල්ල අපි
අපිට கர்த்தர் තියෙනවා. நம்மை நடத்தும். මේ වහන්සේ අපේ බව பிரதான பேர் வந்தது. කුණාටු காற்றடித்தது. උලන් ගැව්වා. ஐயோ நாங்கள் மடிந்து போக போகிறோம். අපි මැරෙන්න යනවා. ஆண்டவர் உள்ளதான் இருந்தார். මේ වහන්සේ ඇතුළේ තමයි හිටියේ. இருந்தவர் தூங்கி இருந்தார். ඇතුළේ මේ වහන්සේ இனி හිටියේ. அவருக்கு தெரியாத கப்பல் ஆடும் பொழுது එයාට දන්නේ නැද්ද නවල් පෙරලෙන්නේ? எவனாவது வந்து என்னை எழுப்புறானான்னு பாவம். කවුරු හරි ඇවිල්ලා නැගිටිනවා කියලා බලන්න. அப்படியே இல்லை நான் එහෙම නැතත් இருக்கிறாரு. ඉන්නවා. அவர் செய்ததை நானும் செய்து பார்க்கிறேன். பண்ணின பார்க்கறானா பாப்போம். එයා කරන එක කරනවා කියලා බලන්න. ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு வாய்ப்பை தருகிறார். මේ වහන්සේ අවස්ථාවක් දෙනවා. உங்களால முடியுமா முடியாது? ඔයාලට පුළුවන් ද බැරිද? என் வீட்டுக்காரன் என் வீட்டை செஞ்சு கொடுக்கணும். මගේ ගෙවල් අයිතිකාරය ගෙවල් හදලා දෙන්න ඕනේ. முடியுமா முடியாது? පුළුවන් ද බැරිද? நீ පොඩ්ඩක් ඇවිල්ලා බලන්න. මේත් වෙනවා. ඒ ආදර දෙනවද නැද්ද? முடியல பயம். එහෙම බෑ අපි බයයි. எங்க போறது? කොහේ යන්නද? கத்தர் வைத்திருக்கார். මේ වහන්සේ ස්ථානයක් තියෙනවා. நம்ம வீட்டுக்காரங்க சொன்னாங்க எண்டோனே අපි ගෙවල් மங்கிட்ட යන්න ඕනේ. அது எண்ட அப்புறம் சொன்னாங்க ஒவ்வொரு இந்த அப்படின்ட்டாங்க. இதான் நம்ம මේක අපිට දෙන්න අවශ්‍යයි. என்னுடைய தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் අපි දෙවියන් වහන්සේ කවුද කියලා ඔයාලා දන්නවද? அவர் எப்படி நான் எங்க அப்பா கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். මගේ ඉන්දියාවෙන් කොහොමද ගන්නෙ කියලා මම දැනගන්න ඕනේ. ஆட்டே போடப்படாது. හොරකම් කරන්න கேட்டு எடுக்கணும். ඉල්ලලා ගන්න ඕනේ. சோமா යාඥා කරන්න. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல். මේ වහන්සේ වාඩි වෙනවා. சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவே. අපි ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ. இந்த நாளிலே தேவன் கற்றுக் கொடுத்தது இப்படி பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன். ආදාසේ දෙවියන් වහන්සේ කියලා දෙන්න එක මම வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கிருபை. මේ වචනයට කීකරන්න උදව් කරනවා. மோசேயோடு கூட இருந்த தேவன். මෝසස් එක්ක හිටපු දෙවියන් ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட இருந்த தேவன். ආබ්‍රහම් ඊසාක යාකෝබ් சிங்கத்தின் கெபிலும் ராஜ அரண்மனையிலும் தானியேலோடு கூட இருந்த தேவன். යානියෙන් එක්ක හිටපු දෙවියන් වහන්සේ. சிறைச்சாலையிலும் சரி அரண்மனையிலும் சரி யோசேப்போடு கூட இருந்த தேவன். දෙවියන් මාලිගාවේ හිටපු යෝසෙෆ් එක්ක හිටපු மாடு மேய்க்கும் பொழுது சரி கோலியாத்துக்கு முன்பதாகவும் சரி தாவீதோடு கூட இருந்த தேவன். බැටළුවල් සමග ඉන්නකොට ගෝලියත් සමග ඉන්නකොට හිටපු දෙවියන් වහන්සේ. எந்த சூழ்நிலையானாலும் මොන සූනිය கர்த்தர் என்னோடும் எங்களோடு கூட இருக்க போகிறார். දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්න යනවා. அதற்காக நன்றி ඒක சொல்லுகிறேன். නෑ සුද්ධ කරනවා. வாக்கு பண்ணின தேவன் நீர் வாக்கு மாறாத. පොරොන්දු වචනේ දීපු දෙවියන් වහන්සේ වෙනස් நீர் වෙන්නේ. அப்படியே இந்த 6வது மாதத்தில் செய்து முடிப்பீர். මේ 6 වෙනි මාසයේම කරන්නේ. என் பிள்ளைகளை உடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். මගේ නාමයෙන් දෙවියන් වහන්සේ අපෙන් ආශිර්වාද கர்த்தர் කරනවා. ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද நீர் කරනවා. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் மோசேயின் தேவன் மாத்திரமல்ல දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් ඊසාක මෝසේගේ දෙවියන් වහන්සේ විතරක් නෙමෙයි. என்னுடைய தேவனாய் இருக்கிறார். මගේ දෙවියන් වහන්සේ. உம்முடைய சிநேகிதனாய் යාගේ මිත්‍රයෙක් ලෙස உம்முடைய தீர்க்கதரிசியாய் මගේ அநாகதமற்ற மேய்ப்பன் உம்முடைய ஊழியக்காரனாய் මගේ සේවකයා ලෙස என் சனத்தை என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பார். මගේ ජනතාව යාගේ නාමයෙන් ආශිර්වාද කරනවා. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென்.